நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, சென்ற வாரம் நாம் எந்த சைக்கிளில் பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். நேர்மறை எண்ணங்களான வாழ்க்கை முறையில் பயணம் செய்தால் இதயம் மட்டுமல்ல, மூளை மட்டுமல்ல, உடம்பில் உள்ள எல்லா பாகங்களும் உடம்பை சீராக வைத்து கொள்கின்ற சக்தி, அந்த சீரான வைத்து கொண்ட உடம்பில்தான், அந்த உடம்பு தான் ஆலயம். அந்த உடம்பு என்ற ஆலயம் சீராக இருக்கும் பொழுது உயிரினம் தெய்வம் அந்த ஆலயத்தில் இயங்குவதற்கு வழி செய்ய வேண்டும். அதான் அடிக்கடி சொல்வேன், எவன் ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றானோ, தான் மகிழ்ந்து மற்றவர்கள் மகிழ வைக்கின்ற சக்தியை அடையும் பொழுது அவன் மனிதன் அல்ல, மாமனிதன் அல்ல, அவன் தெய்வமாகவே மாறிவிடுகிறான். ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள், மகிழ்ச்சி என்பது வெளியில் வந்து வாங்குகின்ற பொருள் அல்ல, விலை கொடுத்து வாங்குகின்ற ஒரு பொருளும் கிடையாது. மகிழ்ச்சி என்பது உங்கள் உள்ளே தோன்றுகின்ற உணர்வுகள் மட்டும்தான். என்னிலேயும் மகிழ்ச்சி, அதான் அடிக்கடி சொன்னேன், வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் நான் சொல்லுகின்ற அந்த நேர்மறை எண்ணங்களான அந்த சைக்கிளிலிருந்து நிறைய நோயாளிகள் ஆவதற்கும் இன்னும் வருவதற்கும் காரணம் இந்த சைக்கிளில் அவர்கள் பயணம் செய்வதால் தான். இந்த சைக்கிள் வந்து எதிர்மறை எண்ணங்களான வாழ்க்கை முறை என்னும் சைக்கிள். இந்த சைக்கிளில் இருந்து நீங்கள் பிரேக் ஆகி போன வாரம் சொன்ன சைக்கிளில் போகவில்லை என்றால் நீங்கள் மாரடைப்பில் வருவதை தவிர்க்க முடியாது. மாரடைப்பால் இறப்பதை சொக்கலிங்கமோ உங்கள் உறவினர்களோ நீங்கள் வணங்குகின்ற தெய்வங்களோ உங்களை காப்பாற்ற முடியாது. காப்பாற்றுகின்ற வழி உங்களால் மட்டும்தான், உங்கள் மனம் மட்டும்தான் இடம் கொடுக்க வேண்டும். அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் அது பொய்யான கருத்து. உண்மையான கருத்து, ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் என்பது வீட்டிலோ நாட்டிலோ ஏற்படுகின்ற தீய சக்திகளை அழிக்கின்ற சக்தியும் பெண்ணுக்கு உண்டென்பதால் தான் அதை சொன்னார்களே தவிர வேறொன்றும் இல்லை. பட் சொக்கலிங்கம் சொல்லும் கருத்து, ஆவதும் மனதினால், ஒருவன் அழிவதும் அவன் மனதினால் மட்டும்தான். அதனால் இந்த வாரம் நான் சொல்ல போகின்ற இந்த எதிர்மறை சைக்கிள் பாருங்களேன். இந்த சைக்கிளை நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. இதை முக்கியமாக நான் சொல்லுகின்ற காரணம், அது சொன்னால்தான் மனதில் பதிய வைத்து கடைப்பிடிக்க வழி செய்யும் என்று நினைக்கின்றேன். எவரையும் தயவு செய்து பயமுறுத்துவதற்காக இல்லை, உங்கள் இதயத்தையும் உடம்பையும் காப்பாற்றி கொள்கின்ற அட்வைஸ் கூட நினச்சிக்காத சொக்கலிங்கம், அறிவுரை சொல்லவில்லை. என்னுடைய அனுபவங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதான் முக்கியமானது. இந்த ஸ்லைடில் பாருங்கள், கீழே வந்து அந்த ஆள் வந்து மன அழுத்தம், டென்ஷன், கோபம் அனைத்தும் வைத்திருக்கின்றான். அந்த நிலையில் இருக்கும் பொழுது அந்த மனநிலையில் இருப்பவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கிரெல்லின் ஒரு ஹார்மோன் உடம்பில் சுரந்து லெப்டின் எனும் ஹார்மோன் உடம்பில் குறைக்கின்றது. அந்த கிரெல்லின் ஹார்மோன் கூடும் பொழுது பசியை தூண்டிவிடும். லெப்டின் என்பது பசியை குறைக்கின்ற ஹார்மோன், அது குறைந்து விடுகிறது. ஸோ அந்த டென்ஷனாக இருக்கும்போது கிரெல்லின்ற ஹார்மோன் மனநிலையினால் உடம்பில் சுரந்து அதிகமான பொருளை சாப்பிட தோணும். அதுவும் அவனுக்கு கொழுப்பான சாப்பாட்டை தான் பிடிக்கும். அது கொழுப்பான சாப்பாட்டை ஆத்திரத்துடன் சாப்பிட்டு அவசரத்துடன் ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக உடல் பருமனாயிடுறான். இந்த உடல் பருமனானவுடன் அவன் சோம்பேறி வாழ்க்கையை தான் விரும்புவான். உடற்பயிற்சியை கட்டாயம் தவிர்த்து விடுவான். இந்த மனநிலையில் அவன் நினைத்து கொள்கிறான், மகிழ்ச்சி என்பது புகைப்பிடிப்பதோ மது அருந்துவதோ என்று மாய உணர்வில் தள்ளப்பட்டு அதற்கும் அடிமையாகி விடுகின்றான். அது அடிமையானவுடன்
அதனுடைய விளைவுகள் தான் எது? மன அழுத்தம், அதிகமான வேண்டாத உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவது, எடை அதிகரிப்பது, சோம்பேறி வாழ்க்கை, புகைப்பிடித்து மது அருந்துவதால் தான் அவன் தன்னால் வரவழைக்கப்பட்ட வியாதிகள் தான் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் கூடி எஸ்டிஎல் என்ற நல்ல கொலஸ்ட்ரால் குறைந்து விடுகிறது. இரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடி டயபெட்டிஸ் வந்து விடுகிறது. இரத்த அழுத்தம் சீராக இருப்பதை விட்டுவிட்டு இரத்த கொதிப்பு வந்து விடுகிறது. இவை அனைத்தும் ஒன்றாக சேரும் பொழுது தான் முன்பே சொன்னேன்ல, இதயம் மென்மையாக அடைப்படாமல் படைக்கப்பட்ட அருமையான இரத்த குழாய்கள், இரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக இரத்த குழாயில் பதிய வைத்து அடைப்பட்டு இரத்த குழாய் ஸ்பேசம் போய் இரத்தத்தில் த்ராம்பஸ் ஆகுவதற்கு அனைத்து இந்த சைக்கிள் காரணமாகி இரத்த குழாயில் செல்கின்ற இதய இரத்த குழாய் அடைப்பட்டு இதயத்தை செயலிழந்து அவனை இறக்க வைக்க விடுகின்றது. அதற்காகத்தான் இதை உயிர்கொல்லி நோயாக நினைக்கின்றோம். இந்த சைக்கிளில் வருகின்றது அனைத்து வியாதிகளையும் லைஃப் ஸ்டைல் டிசீஸ். மனிதன் மனம் வைத்தால், தான் மாறி வைத்து வைத்தால் லைஃப் ஸ்டைல் டிசீஸை மாடிஃபை பண்ண முடியும். ஏனெனில் நாம் வாழ்க்கை முறை எதிர்மறையாக இருப்பதால் தான் நெகட்டிவ் லைஃப் ஸ்டைலை பாசிட்டிவாக மாற்றிவிட்டால் அப்பொழுதும் ஒரு வாய்ப்பு, போன வாரம் சொன்ன மாதிரி பூர்ணம் குணமடைவதற்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அத்ரோஸ்க்ளோரோசிஸ் வரத்துக்கு 70-80 வயது ஆகணுமே, ஏன் 20 வயதில் இறக்கின்றார்கள் என்றால், இந்த ஸ்லைடை உங்களுக்காக தான் நான் தயார் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வாட்டி இந்த சைக்கிளை பாருங்களேன். உணர்ச்சிவசப்பட்டு அந்த சைக்கிள் வந்து குண்டாகி சோம்பேறியாகி அப்புறம் உணவு முறையை மாற்றி எல்லாம் வரத்துக்கு பதில் இந்த சைக்கிளை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு பாருங்களேன். டென்ஷன் ஆகிறான், டென்ஷன் ஆனோடனே ஸ்மோக் வேறு பண்ணுறான். ஸ்மோக் பண்ணுறானோ இல்லையோ, டென்ஷன் ஆன உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள், கொலஸ்ட்ராலுடைய அளவு கூடும். டென்ஷனால் டக்குன்னு சுகர் கூடும், டென்ஷனால் ப்ரெஷர் கூடும். உடனே வந்து அந்த இரத்த குழாயில் த்ராம்போசிஸ் பாசம் வந்து 2 நிமிடத்தில் அவனை கொன்றுவிடும். எந்த வயதில்? இந்த மென்டல் டென்ஷன் தான் ஷார்ட்கட்டாக போய் 19, 20, 22 வயதில் அவர்களை அழித்து விடுகிறது. ஸோ இந்த சைக்கிள் ஆஃப் நெகட்டிவ் சைக்கிளும் சரி, அந்த ஷார்ட்கட் ஆஃப் நெகட்டிவ் சைக்கிளும் சரி, அனைத்தும் நீங்கள் தவிர்த்து வாழ வேண்டும். அதை விட முக்கியமாக பாருங்கள், இந்த சைக்கிள்லேருந்து ஒரு பிரித்து எடுத்திருக்கேன். இது சிண்ட்ரோம் எக்ஸ் ஆஃப் மெட்டபாலிக். இந்த கார்டியாக் சிண்ட்ரோம்னு சொன்னேன்ல, ஸ்மால் வெசல் சிண்ட்ரோம் எக்ஸ்ன்றது மைக்ரோ சர்க்குலேஷன். இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ன்றது பாருங்களேன், இது 4ம் சேர்ந்தது தான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். அதற்கு மிக முக்கியம் உடல் பருமனாக தொப்பை விழுவது. இந்த நிலையில் வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி வந்துடும், கொலஸ்ட்ரால் கூடிடும், இரத்த கொதிப்பு கூடுவது. இது 4ம் சேருவது தான் சிண்ட்ரோம் எக்ஸ். உடல் பருமன், சர்க்கரை வியாதி, இரத்தத்தில் ட்ரைக்ளிசரைட்ஸ் கெட்ட கொலஸ்ட்ரால் கூடுவது, இரத்த கொதிப்பு, இது 4ம் கைகோர்த்து இருக்கும். இந்த சிண்ட்ரோம் எக்ஸ் 4ம் கைகோர்த்து இருக்கும் பொழுது அந்த கைகோர்த்து இருக்கின்ற நண்பர்களாக அவர்கள் மாறி அவர் 4 பேரும் உங்களை கொன்று விடுவார்கள். ஸோ உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரே வழி, அந்த 4 பேரும் நண்பர்களாக இருப்பவர்களை உங்கள் விரோதிகளாக மாற்றி அந்த 4 பேரும் நீங்கள் அழித்து விட்டால் உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும். அதை அடிக்கடி சொல்லுகின்றேன். உடல் எடை சீராக இருந்து உடற்பயிற்சி உணர்வு நல்லா இருந்ததுன்னா அந்த சிண்ட்ரோம் எக்ஸில் இருக்கிற அவர்கள் கைகோர்த்து போவதை அழித்து விட முடியும். இந்த 3 மந்திரங்களினால் உங்கள் உடல் எடை சீராக, இரத்தத்தில் இருக்கின்ற சுகர் சீராக, இரத்த கொதிப்பு சீரான நிலையில் வந்து இரத்த அழுத்தம், உங்களுடைய கொலஸ்ட்ரால் கெட்டது குறைந்து எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால் கூறிவிட்டால் நீங்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ்ந்திட வழி செய்ய முடியும் என்பது
மாற்று கருத்து இல்லை. நாம் வாழும் சமூகம் நன்மைகளும் தீமைகளும் கலந்தவை. இவற்றில் நன்மை எவை தீமை எவை என்பதை நம் இடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலே வாழ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திரைப்படங்களில் அல்லது திரைப்பட காட்சிகளில் சிகரெட் பிடிப்பது போன்ற காட்சிகள் இடம்பெறுவது அல்லது மது அருந்துவது போன்ற காட்சிகள் இடம்பெறுவது தொடர்பான சர்ச்சைகள் நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கின்றன. திரைப்படங்கள் தொடர்பான சட்டங்களில் என்ன வகையான மாற்றங்கள் கொண்டு வரலாம் என்கிற ஒரு விஷயத்தை அறிவதற்காக ஷியாம் பெனகல் அவர்கள் தலைமையிலான ஒரு கமிட்டி, ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு முக்கியமான ஒரு விவாதத்திற்குரிய ஒரு பரிந்துரை என்பது, திரைப்படங்களில் வரக்கூடிய இந்த சிகரெட் பிடிப்பது தொடர்பான காட்சிகளில் படத்தின் ஆரம்பத்தில் புகைப்பிடிப்பது உடல்நலத்திற்கு தீங்கானது என்று சொன்னால் போதும், இடையில் நாம் எப்பொழுதெல்லாம் சிகரெட் பிடிக்கிற காட்சிகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அத்தகைய ஒரு அறிவிப்பை நாம் வெளியிட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்கிற ஒரு பரிந்துரையை ஷியாம் பெனகல் கமிட்டி அளித்திருக்கிறது. இதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. ஏனென்றால் புகைப்பிடிக்கிற பழக்கத்தினால் நுரையீரல் நோய் சார்ந்த தொற்று நோய்கள் அல்லது கேன்சர் மற்றும் பல்வேறு விதமான நோய்கள் பெருமளவில் அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழலில் இந்த அறிவிப்பை கைவிட வேண்டும் என்கிற ஒரு பரிந்துரையை ஏற்கவே இயலாது என்று பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிரச்சனையின் பின்னால் இருக்கக்கூடிய அம்சங்களை நாம் சற்று கவனமாக பார்ப்போம். ஏனென்றால் புகைப்பிடித்தல் என்கிற இந்த தீமைக்கு எதிராக நாம் மிக கடுமையாக போராட வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். ஆனால் திரைப்படங்களில் அந்த வாசகங்களை மட்டும் காட்டுவது அதற்கு ஒரு தீர்வா என்கிற அடிப்படையில் நாம் இந்த பிரச்சனையை விவாதிக்கலாம் என்று தோன்றுகிறது. பொதுவாக ஒரு திரைப்படம் என்று வருகிற போது, ஒரு திரைப்படத்தில் காய்க்கப்படுகிற காட்சிகள் அல்லது அந்த திரைப்படத்தில் முன்வைக்கப்படுகிற காட்சி தொகுப்புகள் என்பது சென்சாருக்கு பிறகு அது முழுமையாக பார்வையாளர்களிடம் வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படையான கலை நியதியாக கருதப்படுகிறது. அப்படி இருக்கிற போது இடையிடையே இதுபோன்ற அறிவிப்பு வாசகங்களை வெளியிடுவது என்பது அந்த படைப்பினுடைய ஓர்மைக்கு எதிரான ஒன்று, அல்லது அந்த படைப்பின் மீது இடையில் செய்யப்படுகிற ஒரு குறுக்கீடு என்று கலைஞர்கள் பார்க்கிறார்கள். இப்போ உதாரணமாக, நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிறீர்கள், ஒரு செய்தியை படிக்கிறீர்கள், அந்த செய்திக்கு கீழே ஏதோ ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்த செய்திக்கு இன்னார் பொறுப்பு அல்ல, அல்லது இந்த செய்தி என்பது கேள்விப்பட்டதன் அடிப்படையில் செய்தி, இப்படி ஏதாவது ஒன்று. அதே போல் ஒரு கதை புத்தகத்தை படிக்கிறீர்கள், இந்த கதை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள் கற்பனை, இப்படியெல்லாம் அதற்குள் வாசகங்கள் இடம்பெறச் செய்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அதுபோன்ற ஒரு பிரச்சனை தான் இந்த கலைப்படைப்புகள் தொடர்பான பிரச்சனைகளும் எழுகிறது. அப்படி இருக்கிற போது இதற்கு என்னதான் தீர்வு? இன்னொன்று, நீங்கள் அடிக்கடி உதாரணமாக ஒரு 20 இடங்களில் புகைப்பிடிக்கிற காட்சி வந்தால் 20 இடங்களிலும் அந்த வாசகங்களை நீங்கள் போடுகிற போது அந்த காட்சியின் மீது ஒரு கூடுதல் கவனம் ஏற்படுத்தப்படுகிறது. சர்வசாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் அதிக அழுத்தத்துடன் காட்டுவது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. அதனால் இந்த ஷியாம் பெனகல் கமிட்டியினுடைய இந்த ஒரு பரிந்துரையை நாம் ஒரு உரிய முறையில் விவாதிப்பது நல்லது. மாறாக அதை கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. பொதுவாக நாம் சிகரெட்டிற்கு எதிராக அல்லது புகைப்பிடிக்கிற பழக்கத்திற்கு எதிராக போராடுகிற போது இந்த சிகரெட் பெட்டிகளில் வாசகங்களை பெரிதாக அச்சிட்டு விட்டால் போதும், அல்லது திரைப்படங்களில் அந்த காட்சிகள் வருகிற போது அவற்றிற்கு எதிரே புகைப்பிடித்தல் தீமை என்ற வாசகத்தை போட்டுவிட்டால் போதும் என்று நான் நினைக்கிறோம். ஆனால் இதனால் நடைமுறையில் ஏதாவது பயன் ஏற்பட்டிருக்கிறதா, பலன் ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் மிக மிக சிறிய அளவிலான விளைவைத்தான் அவை ஏற்படுத்தி இருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கிற போது இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்திற்கு பின்னால் பல்வேறு விதமான உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்வது என்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. ஏனென்றால் மிகச் சிறு வயதில் பலரும் புகைப்பிடிக்கிற பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள். முக்கியமாக புகைப்பிடித்தல் என்பது ஒரு விதமான ஒரு ஹீரோயிசம் என்று அவர்களுக்கு சிறு வயதில் தோன்றுகிறது. அதாவது இந்த பியர் குரூப் ப்ரெஷர் என்று சொல்வார்களே, அதுபோன்ற தன்னுடைய சக மாணவர்கள் அல்லது சக இளைஞர்களை பார்த்து கற்றுக்கொள்வது என்பது. பிறகு நிறைய பேருக்கு அவர்கள் தங்களுடைய தனிமை உணர்ச்சியை குறைப்பதற்காக சிகரெட் பிடிக்கிற பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள் என்று கூட ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் சிகரெட்டினுடைய அந்த தீமைகள் என்பது நமக்கு ஆழமாக கற்பிக்கப்படுகிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் அதை பற்றிய பரவலான விழிப்புணர்வு சமூகத்தில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும்.
அப்படி இல்லாத போது அதை ஒரு சாதாரண பழக்கமாக கை கொள்ளக்கூடியவர்கள் பிறகு அதற்கு ஒரு அடிமையாகவே மாறிவிடக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது அவர்கள் உண்மையில் அதை ஒரு நாளைக்கு அவர்கள் இத்தனை சிகரெட்டுகள் பிடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெரிய பதட்டம் வந்துவிடக்கூடிய ஒரு சூழலை கூட நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பொது இடங்களில் சிகரெட் பிடிக்கக்கூடாது என்று தடை இருக்கிறது. ஆனால் அந்த தடையை நடைமுறையில் எங்குமே அமுல்படுத்த முடியவில்லை என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கிற போது இது போன்ற செயல்கள், பொது இடங்களில் சிகரெட் பிடிக்காதே என்று சொல்வதோ அல்லது இது போன்ற வாசகங்களை பெரிதாக காட்ட வேண்டும் என்று சொல்வதோ புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவர்களை எந்த விதத்திலும் மாற்றுவது கிடையாது. மாறாக நாம் திரும்ப திரும்ப சமூகத்திடம் எல்லா மட்டத்திலும் ஊடகங்கள் வழியாகவும் கல்வி அமைப்புகள் வாயிலாகவும் நேரடியாக மக்களிடமும் இந்த புகைப்பிடிப்பதனுடைய ஒரு அபாயங்கள் என்ன என்பதை விரிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த பிரச்சாரத்திற்காக அரசு மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் பணத்தை செலவிட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் சிகரெட் மூலமாக பெறக்கூடிய வரி, அந்த வரியினுடைய பெரும்பகுதியை இந்த விழிப்புணர்ச்சிக்காக அரசு செலவிட வேண்டும். அப்படி செலவிட்டால் புதிதாக புகைப்பிடிக்கிற பழக்கத்திற்கு ஆளாகிறவர்கள் அந்த பழக்கத்திலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். அதே போல் அதை பற்றிய எச்சரிக்கை என்பது இந்த புகைப்பிடிக்க பழக்கத்திற்கு மிக கடுமையாக ஆட்பட்டிருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கும் வழி ஏற்படும். மனமாற்றம்தான் ஒரு விஷயத்தில் அல்லது விழிப்புணர்ச்சி தான் ஒரு விஷயத்தில் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும். மாறாக விழிப்புணர்ச்சிக்கான விஷயங்களை நாம் போதுமான அளவிற்கு செய்யாமல் நாம் இதுபோன்ற விஷயங்களை செய்வது என்பது ஆபத்தான ஒன்று. வீடுகளில் கூட இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் ஒரு வீட்டில் ஒரு நபர் புகைப்பிடிக்கிறார் என்று சொன்னால் அந்த புகைப்பிடிக்கிற நபரை மட்டுமல்ல, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரையுமே அந்த புகை தாக்குகிறது. அப்படி இருக்கிற போது ஒரு நபர் வீட்டிற்குள் புகைப்பிடிக்கிற போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். அந்த வீட்டிற்குள் இருந்து ஒருவர் புகைப்பிடிக்க கூடாது என்கிற ஒரு எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். அதற்கான உரிமை தங்களுக்கு இருக்கிறது என்று அவர்கள் நம்ப வேண்டும். இப்படி எல்லா விதத்திலும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்பதை உருவாக்கினால்தான் அது நம்முடைய இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் என்கிற மிகப்பெரிய அபாயத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் மிகச் சிறு வயதிலிருந்தே இந்த புகைப்பழக்கத்தினுடைய தீமைகளை மிக விரிவாக குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ஒரு ஸ்டைல் அல்லது அது ஒரு மோஸ்தர் அல்ல, ஒரு நாகரிகம் அல்ல. மாறாக அது நாமே ஒரு மரணத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரு விஷயம் என்பதை சிறுவர்களிலிருந்தே நாம் புரிய வைக்க வேண்டும். ஏனென்றால் நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் சிறு குழந்தைகளிடம் இதையெல்லாம் பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் சிறு குழந்தைகளிடம் தான் அதை பற்றி பேச வேண்டும். பாலியல் கல்வியை பற்றியோ அல்லது போதைப்பொருள் பழக்கத்தை பற்றியோ சிகரெட் பிடிக்கிற விஷயங்களை பற்றியோ எல்லாம் சிறு வயதிலிருந்து நான் கற்றுக் கொடுத்தால்தான் நாம் குழந்தைகளை இதிலிருந்து காப்பாற்ற முடியும். ஏனென்றால் இந்த ஊடகச் சூழலில், ஊடகங்கள் பல்கி பெருகி இருக்கக்கூடிய சூழலில் நிறைய விஷயங்களை குழந்தைகள் தாமாக கற்றுக்கொள்கிறார்கள். அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமலேயே அந்த வலைக்குள் சென்று விடுகிறார்கள். அப்படி இருக்கிற போது அதற்கு எதிரான நம்முடைய போராட்டம் என்பது மிக ஆழமானதாக இருக்க வேண்டும், விரிவானதாக இருக்க வேண்டும், தொடர்ச்சியானதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த போன்ற தீமைகளிலிருந்து காப்பாற்ற முடியுமே தவிர புகைப்பிடிப்பது தீங்கானது என்கிற ஒற்றை வாசகத்தோடு நம்முடைய பொறுப்புகளை நாம் முடித்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ் பேராசிரியர் முனைவர் ரேவதி ராபர்ட். ஒரு தமிழ் பேராசிரியரா, ஒரு ஆய்வாளரா அவருடைய பணி சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு நாம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். ஒரு தமிழ் பேராசிரியராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். பேராசிரியர் சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகள் இந்த பயணத்தில் தொடர்ந்து இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கீங்க அப்படின்றதே ஒரு நல்ல ஒரு தகவல். ஏன்னா மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பணி வந்து ஆசிரியர்களுக்கு, அதுவும் கல்லூரி நிலையில் போகும்போது தான் ஒரு முழுமையான மனிதனாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆசிரியராக கிடைக்குது. நீங்கள் அதையும் தாண்டி ஒரு ஆய்வாளராக புது கவிதைகள் பற்றின ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கீங்க. இன்னைக்கு பெண்ணியம் சார்ந்து பல விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திட்டு உங்களோட எழுத்துக்கள் மூலமாகவும் கொடுத்துட்ருக்கீங்க. இது எல்லா தகவல்களையும் எங்கள் நேர்களோடு இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம்.
முதல்ல நம்ம தமிழ் இலக்கியம், மொழி, இதோட கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் பேசணும் அப்படின்னும் போது, அதுவும் ஒரு பேராசிரியர் அப்படிங்கிற முறையில் இதை பற்றின ஒரு முழுமையான தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை பற்றி நம்ம பேசணும், நிறைய பேசணும் அப்படின்னாலும் முதல்ல உங்கள் ஆய்வுலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் பேராசிரியர் நீங்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்னென்னா, முனைவர் பட்ட ஆய்வு நான் தமிழ் இலக்கியத்தில், அதாவது புது கவிதைகளில் பண்ணியிருந்தாலும், இன்றைக்கு நான் பணிபுரிகின்ற அந்த துறை என்பது ஊடகம் சார்ந்த ஒரு துறை. அதுலேயும் நான் முனைவர் பட்ட ஆய்விற்கு நிகரான ஒரு தகுதியை நான் படித்து முடிச்சிருக்கிறேன். இன்றைக்கு அந்த பணியிலையும் இருக்கேன். தமிழ் பேராசிரியராக நான் பல மாணவர்கள், இன்றைக்கி என்னுடைய மாணவர்கள் நிறைய இடங்களில் பேச்சாளர்களாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் என்னுடைய ஆய்வு, முனைவர் பட்ட ஆய்வு, புதுக்கவிதை, மேத்தாவுடைய புதுக்கவிதைகள் 1974ஆம் ஆண்டு கண்ணீர் பூக்கள் தொகுதியிலிருந்து 2004 வரை வெளியிடப்பட்ட அவருடைய தனிப்பட்ட நூல்கள், கவிதை நூல்கள், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்கின்ற அந்த நூல் வரை கிட்டத்தட்ட ஒரு 24 நூல்கள், கட்டுரை, பேட்டி, சிறுகதை, நாடகம், நாயகம் ஒரு காவியம் என்கின்ற அந்த காவிய தலைப்பு, இப்படிப்பட்ட பல தளங்களில் அவர் எழுதியிருந்த அனைத்து நூல்களிலிருந்து என்னுடைய ஆய்வை நான் மேற்கொண்டிருந்தேன். இதில் என்னென்னா, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இன்றைக்கி புதுக்கவிதை மக்களிடையே எப்படி இருக்கிறது என்பதை 2005லேயே நான் வெளியிட்டுட்டேன். இப்படி நான் ஒரு புதுக்கவிதைகளை தேர்ந்தெடுத்து என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்கு உட்படுத்தியதற்கு பெரிய காரணம் ஒன்று உண்டு. பெண்ணியம், ஃபெமினிசம். இதில் தீவிரவாத பெண்ணியம், மிதவாத பெண்ணியம்னு 2 வகை பெண்ணியங்கள் இருக்கிறது. பெண்களுக்கென்று இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் மட்டுமல்ல, வரவேற்பும் இருக்கிறது. இது 2 வகையில் நம்ம எடுத்துக்கலாம். இடர்பாடுகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருந்தோம்னா அது பேசிக்கிட்டே போகலாம். வரவேற்பு என்கின்ற பொழுது இன்றைக்கு எந்த இடத்தை பெண் தொட்டு கொண்டிருக்கின்றால், எந்த உயரத்தில் பெண்கள் இருக்கிறார்கள், கல்வித்துறையிலும் சரி, இருக்கக்கூடிய அத்துணை தளங்களிலும் சரி, பெண்கள் எப்படி தங்களை ஒரு சாதனையாளர்களாக மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நிறைய கவிதைகள், புது கவிதைகளை கவிஞர் மேத்தா ஐயாவுடைய கவிதைகளை நான் பார்த்தேன். என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்கு அவருடைய கவிதைகளையே நான் முழுக்க எடுத்தேன். இதில் அப்துல் ரஹ்மான், காமராசன், மீரா, கவிஞர் வைரமுத்து இவருடைய கவிதைகளை எல்லாம் நான் மேற்கோள்களாக காண்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சுபத்ரா என்கின்ற அந்த கவிஞர் எழுதிய அந்த கவிதைகள், பெண்களுக்கான உந்துதல்கள், இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் பெண்ணுடைய அடிமைத்தனம் எப்படி இருந்தது, உடன்கட்டை ஏறுதல் எப்படி இருந்தது, ஒரு பெண் வாழ்வாதாரத்திற்காக யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார், கணவனையோ மகனையோ தந்தையையோ நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம். ஆனால் இன்றைக்கு பெண்கள் தங்களுடைய கால்களில், தங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் நல்லபடியாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் உதவக்கூடிய ஒரு நிலையை அடைந்து கொண்டிருக்கிறாள் என்பதுதான் உண்மை. இதை 2005ஆம் ஆண்டு நான் எம்ஃபில் தான் படிச்சிருந்தேன். அப்போ நான் திருமணமாகி குழந்தைகள் இருந்தது, எம்ஃபில் படித்து முடிச்சிருந்தேன். அப்போது கவிஞர் மேத்தா ஐயா பல பட்டிமன்றங்களில் பேசுகின்ற பொழுது மேத்தா ஐயா நேரடியாக என்கிட்ட சொன்னாங்க, நல்ல திறமை இருக்குதுமா, நீ இதோடு விட்டுடாத, இதில் முனைவர் பட்ட ஆய்வு நீ செய்யலாம், ஏதாவது ஒரு டாக்டரேட் வாங்கி 4 பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த திறமையை நீ வளர்த்துக்கொள் அப்படின்னு எங்களுக்கு உந்துதல் கொடுத்தாரு. முதலாவதான குரு என்னுடைய தாயின்னு சொல்லலாம், தந்தைன்னு சொல்லலாம். 3ஆவதான குரு என்னுடைய கவிதைக்கு அடித்தளமாக இருந்த மேத்தா ஐயா அவர்களுக்கும் இந்த இடத்துல நான் மறக்காமல் சொல்லணும்னு விரும்புகிறேன். அவருடைய கவிதைகள் கண்ணீர் பூக்கள் என்ற அந்த தொகுதியில் ரொம்ப அழகான ஒரு கவிதை. இன்றைக்கு கூட பெண்கள் ஆசைப்பட்டு படித்து பல இடங்களில் பேசக்கூடிய அந்த திறம் வாய்ந்த அந்த கவிதை, விழிகள் நட்சத்திரங்களை வருடினாலும் விரல்கள் என்னவோ ஜன்னல் கம்பிகளோடு தான். இதை அவர் எதுக்கு எழுதியிருப்பாருன்னா, முதிர்கண்ணிகளுக்காக எழுதியிருப்பார். திருமணமாகாமல் ரொம்ப ஏக்கத்தில் விழிகள் நட்சத்திரங்களை வருடினாலும் அவங்களுடைய விரல்கள் ஜன்னல் கம்பிகளை மட்டும்தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஆதாரம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அர்த்தத்தில் தான் ஐயா எழுதியிருப்பார். ஆனால் அதே கவிதையை நான் எடுத்த ஆண்டு என்னுடைய முனைவர் பட்ட அந்த தொகுப்பிலே என்ன எழுதியிருக்கிறேன்னா, விழிகள், பெண்களுடைய விழிகள் நட்சத்திரங்களை வருடுகிறது, விரல்கள் என்னவோ ஜன்னல் கம்பிகளை வருடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய விழிகள் போகின்ற அளவிற்கு தூரத்திற்கு நாம் விண்முட்டும் செயல்களை
சக்தி வாய்ந்த செயல்களை செய்வதற்கு தகுதியுடையவர்கள் என்பதை எடுத்துக்காட்டாகத்தான் இந்த கவிதை இருக்கிறது என்று நான் ரொம்ப அழகாக அதை சொல்லியிருப்பேன். ஒரு கவிதையில் ஐயா இன்னொரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அன்றைக்கு இருந்த காலகட்டம் என்பது நமக்கு முன்பாக இருந்த தலைமுறை இந்த ஜாதி இன மத வேறுபாடுகள் நிறைய வேரூன்றி இருந்த காலமாக இருந்தது. இவங்க இந்த ஜாதி, இவங்க இந்த ஜாதி, இவங்க இந்த மாதிரி இனம், இவர்கள்கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும். இதையெல்லாம் தவறு என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஐயாவுடைய கவிதை ரொம்ப அழகான ஒரு கவிதை. ஒரு தீப்பந்தம் ஒரு தோட்டத்திற்குள் சென்றது. பூந்தோட்டத்திற்குள் ஒரு தீப்பந்தம் சென்றது. ஒரு மலரை பார்த்து கேட்டது, உன்னுடைய பெயர் என்ன? அதற்கு அந்த மலர் சொன்னதாம், நான் ரோஜா. உடனே அந்த தீப்பந்தத்திற்கு கோபம் அந்த ரோஜாவை அழித்து விட்டு சென்றது. அடுத்த மலரிடம் சென்று கேட்டது, உன்னுடைய பெயர் என்ன? நான் மல்லிகை என்றது அந்த மலர். உடனடியாக தீப்பந்தத்திற்கு கோபம் வந்தது, மல்லிகையையும் அழித்து விட்டது. மூன்றாவதாக ஒரு மலரிடம் சென்று கேட்டது, உன்னுடைய பெயர் என்ன? அதற்கு அந்த மலர் சொன்னது, நாங்கள் பூக்கள் என்றது. உடனடியாக அந்த தீப்பந்தம் கொழுந்து விட்டெறிந்து கொண்டிருந்த அந்த தீப்பந்தம் தோட்டத்திற்கு வெளியே சென்று விழுந்தது. அப்போது ரோஜா என்கின்ற பொழுதும் மல்லிகை என்கின்ற பொழுதும் நான் என்ற அந்த அகந்தை கொண்ட சொல், நாங்கள் என்கின்ற அந்த ஒற்றுமை கொண்ட சொல் இல்லாததனால் அந்த மலர் அழிந்தது. நாங்கள் மலர்கள் என்று சொன்ன அந்த பூக்கள் என்று சொன்ன அந்த மலர் தப்பித்து கொண்டது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை இல்லையில் அனைவருக்கும் தாழ்வு என்கின்ற அந்த ஒரு அருமையான ஒரு கருத்து அந்த புது கவிதையில் இருந்தது. கண்டிப்பாக மேடம். புது கவிதைகள் ஆய்வு எப்படி ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு, அதில் நீங்கள் செஞ்சுருக்கிற பணிகள், அதுலேயும் குறிப்பாக பெண்ணியம் சார்ந்து அப்படின்னு நம்ம பேசும்போது தமிழ் பேராசிரியர்னு சொல்லும்போது சங்க இலக்கியங்களை பற்றி தொடாமல் எந்த நிலையிலுமே நம்ம கடந்து வர முடியாது. அதுவும் கவிதைகள்னு வரும்போது அதற்கான கருப்பொருள் உருப்பொருள் நிறைய ஏராளமாக இருக்கக்கூடிய களம்னு சொல்லலாம். அதை நீங்கள் பெண்ணியம் சார்ந்த விஷயங்களை எந்த அளவுக்கு சங்க இலக்கியங்களோட ஒப்பிட்டு பார்க்குறீங்க? அதாவது நடனத்திற்கு எந்த மூலக்கூறுன்னு நம்ம சொல்லுவோம், பரதம் சொல்லுவோம். அதிலிருந்து தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மற்ற ஆட்டங்கள் எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் வந்திருக்குதுன்னு சொல்லலாம். உணவு என்கின்ற பொழுது முதல்ல நீர் வேணும், அதற்கு அரிசி வேணும், சாதம் வடித்தாதான் மற்றதெல்லாம். அதுபோலத்தான் எந்த இலக்கியம் வந்தாலும் சங்க இலக்கியத்திலிருந்து தான், அதுதான் தாய். மரபு கவிதை என்று அது சொல்லப்படுகிற அதையும் நான் எடுத்தாண்டிருக்கிறேன். சங்க இலக்கியம் அப்படின்னும் பொழுது முதலாக வந்த அகத்தியத்திலிருந்து, அகத்தியம், தொல்காப்பியம், பக்தி இலக்கியம், காவிய காலம், சிற்றிலக்கிய காலம், இக்காலம் என்று வருகின்ற அந்த நவீன இலக்கிய காலம் வரை, இன்றைக்கு இருக்கின்ற திரைப்பட பாடல்கள் வரை எடுத்தாண்டு ஒவ்வொரு கவிஞனும், ஒவ்வொரு எழுத்தாளரும், ஒவ்வொரு பேச்சாளரும், ஒவ்வொரு பேராசிரியர் பெருமக்களும் எடுத்துக்காட்டாக சொல்லுவது சங்க இலக்கியம்தான். அதை நம்ம தொடாமல் இருக்கவே முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வியலை 2 வரியில் அழகா திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். முருகு பொருநாறு 12 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி மருவினிய, கோல நெடுநல்வாடை கொல்குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தோடும் 10, நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு வரிபாடல், கற்றறிந்தோர் ஏற்றும் கலியொடு அகம்புறம் என இத்திரத்த 8 தொகை என்று அந்த சங்க இலக்கியத்தை நாம் மறக்க முடியுமா? தொல்காப்பியரை மறக்க முடியுமாங்க? எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்ற அந்த 3 அதிகாரங்களில் ரொம்ப அழகாக வாழ்க்கையுடைய முழு தத்துவத்தை நேற்று, இன்று, நாளை என்று வருகின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். இன்றைக்கி இருக்கின்றது போல ஊடகங்கள் அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் அன்னைக்கு கிடையாது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருந்தது, இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்க போகிறது என்பதை ஒரு அருமையான ஒரு அறிவியல் ஆதாரத்தோடு எழுதி வைத்து விட்டு சென்றவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். எழுத்து என்பது எப்படி தோன்றியதுன்னு தொல்காப்பியத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். உந்தி முதலா முந்து வழி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலையும் பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட எண்முறை நிலையான் உருப்புற்றமைய நெறிபட நாடி எல்லா எழுத்தும் சொல்லும் காலை பிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இயல திறம்பட தெரியும் காட்சியானன்னு சொல்லியிருப்பார். இன்றைக்கி நீங்களும் நானும் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், வேற்றுமை உருபுகளோடு பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். பொழுது நான் அந்த இடத்துல இருக்கிற உருபு,
நீங்கள் என்று சொல்லப்படுகின்ற உருவு. இப்படி சொல்லுகின்ற பொழுது நான் என்கின்ற அந்த எழுத்தை இன்றைக்கு நான் உச்சரிக்கின்ற பொழுது எந்த உறுப்புகளில் காற்று அசைவாடி நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்றத அன்னைக்கே தீர்க்க தரிசனமாக எழுதிவிட்டு சென்று விட்டார் தொல்காப்பியர். உந்தி முதலா அப்படின் பொழுது இந்த வயிற்றிலிருந்து புறப்படுகின்ற அந்த காற்றானது உந்தி முதலாக முந்து வழி தோன்றி அடி வயிற்றிலிருந்து புறப்படுகின்ற அந்த காற்றானது முந்தி தோன்றி முந்து வழி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் தலையில் நின்று, அதாவது மிடறு என்பது தொண்டை இல்லைங்களா, மிடற்றினும் நெஞ்சினும் இந்த 3 இடங்களில் நின்று தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலையும் பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட. பல், இதழ், நாவு, மூக்கு, அன்னம், இப்படி இந்த அன்னமும் உளப்பட உறுப்புற்றமைய 8 வகை உறுப்புகளில் இந்த வலியானது முந்து வலியானது காற்றானது ஆடி அசைந்து அசைவுற்று அழகாக வெளிவருகின்ற பொழுது ஆ, இன், ழா, கா, மா என்று 2 இதழ்களும் சேர்கின்ற போது ஒரு எழுத்து, நடு அன்னத்திலே நம்முடைய நுனிநாக்கு தொடுகின்ற பொழுது ஒரு எழுத்து, இப்படி இந்த காற்றானது எப்படி எழுத்தினை வெளிவிட்டது என்று அன்றைக்கு மிக அழகாக தெளிவாக எழுதிவிட்டு சென்று விட்டார் தொல்காப்பியர். அகத்தியம் கிடைக்கவில்லை என்றாலும் அகத்தியத்திலே இருந்த அந்த இல்லற வாழ்வின் அடிப்படை தான் இன்றைக்கு நமக்கு இருக்கின்றது. தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கிறாருங்க, திருமணம் என்பது இன்றைக்கி நம்ம எத்தனை ஜோசியர்களை போய் பார்த்துட்ருக்குறோம். திருமணம் எப்படி செய்யணும், எப்படி பொருத்தம் வருது, எப்படி பொருத்தம் பார்க்கணும், ஜோசியர்கிட்ட போய் சொல்கிறோம், கிளிக்கிட்ட கேட்குறோம். இதெல்லாம் அன்னைக்கு அவர் எழுதியிருக்கிறாரு. பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காமவாயில் முறையே அருளே உணர்வோடு திருவன முறையுறக் கிளந்த ஒப்பினது வகையே. 10 வகை பொருத்தம். இன்றைக்கு ஒரு ஆண்மகனுக்கும் பெண்மகளுக்கும் என்ன தகுதி வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் கடைசி வரை இன்றைக்கி இருக்கிற இந்த விவாகரத்துக்கள் இருக்கின்ற பிரச்சனைகள், இருக்கின்ற இல்லத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் இல்லத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது, அது அந்த காலகட்டத்தில் இருந்தது, தலைவனுக்கும் தலைவிக்கும் பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் பிரியக்கூடிய அளவிற்கு செல்லுகின்ற அந்த வாழ்க்கை முறையான வாழ்க்கை அல்ல. அப்படி முறையான வாழ்க்கை இல்லாமல் இருப்பதற்காகத்தான் இப்படி 10 வகை பொருத்தங்களையும் பார்த்து ஒரு ஆண்மகனுக்கும் பெண்மகளுக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அன்றைக்கே எழுதிவிட்டார். பிறப்பை பார்க்க வேண்டும், அவருடைய குடியை பார்க்க வேண்டும், அவர்களுடைய அந்த உறவு முறைகளை பார்க்க வேண்டும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அருள் செல்வம் இதனை பார்க்க வேண்டும். அந்த திருமணத்திற்கு அந்த ஆண்மகளும் தகுதியானவன் தானா, அந்த பெண்மகளும் தகுதியானவள் தானா என்பதை பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்ம அவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டார் பொருளதிகாரத்தில். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம், இந்த 3 படித்தோம்னாலே நம்முடைய வாழ்க்கையுடைய மொத்த விஷயத்தையும் நம்ம தத்ரூபமாக பார்த்துடலாம். அதுபோலவே நீங்கள் ஔவை எடுத்துக்கோங்க. ஔவை இன்றைக்கி இது 2 பேரை பற்றி, ஒரு அகத்தியரை பற்றியும் தொல்காப்பியரை பற்றியும் சொன்னாலும் பெண்ணிய எழுத்தாளராகிய நான் ஒரு பெண்ணை பற்றி சொல்லாமல் இருப்பது சரியாகாது. ஔவை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அழகாக 4 கோடி கவிதைகளை ஒரே கவிதை 8 வரியில் முடிச்சிருப்பாங்க. மதியாதார் தலைவாசல் மதித்தொருகார் சென்று மிதியாமை கோடி பெறும். இது ஒரு பெண்ணுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம். மதியாதார் தலைவாசல் மதித்தொருகார் சென்று மிதியாமை கோடி பெறும். உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். யார் வீட்டில் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க வீட்டில் சாப்பிடலாம். ஆனால் அவங்க அப்படி சொல்லாதவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு வாய் கவலம் கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது. இந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய பெருமிதம், தன்னம்பிக்கை, நமக்காக இருக்கக்கூடிய அந்த சுயமரியாதை வெளிப்படுகிறது. உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். கோடி கொடுத்தும் கொடி பிறந்தார் தம்மோடு கூடுதலே கோடி பெறும். கோடான கோடி கொடுத்தாலும் கோடாமை கோடி பெறும். மதியாதார் தலைவாசல் மதித்தொருகார் சென்று மிதியாமை கோடி பெறும். உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். கோடி கொடுத்தும் குடிபிறந்தார் தம்மோடு கூடுதலே கோடி பெறும். கோடான கோடி கொடுத்தாலும் கோடாமை கோடி பெறும். இந்த இடத்துல இந்த 3வது வரியாக என்ன சொல்கிறார்? நம்முடைய உடன் பிறந்தவர்களோடு கோடான கோடி நமக்கு நஷ்டம் வந்தாலும் அல்லது வருமானம் வந்தாலும் எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் நம்முடைய குடிகளோடு நம்முடைய உடன்பிறப்புகளோடு ஒற்றுமையோடு நாம் வாழுதல் வேண்டும். கோடான கோடி கொடுத்தாலும் கோடாமை கோடி பெறும். நம்ம வாய் வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தையிலே எந்தவித தவறும் இல்லாமல் மற்றவர்கள் மனம் நோகாமல் பேசுவது என்பது கோடான கோடி கொடுத்தும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும். இந்த 4 கோடியிலையும் நம்ம ஒரு பெண்ணியமாகவே நம்ம எடுத்துக்கலாம். நமக்கான சுயமரியாதை, தன்னம்பிக்கை, அடக்கம், ஒழுக்கம்,
இவை அனைத்துமே நம்ம வந்து இதில் பார்த்துடலாம். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நீங்க இந்த 2 நிலைகள்ல உங்களோட பணியை தொடர்ந்துட்டு இருக்கீங்க. ஒண்ணு ஒரு பக்கம் தமிழ் பேராசிரியர் பணி அப்படின்னாலும், இன்னொன்னு ஒரு சமூக வானொலி அப்படின்ற ஒரு துறை சார்ந்து அதை இணை இயக்குனரும் பணியாற்றிட்டு இருக்கீங்கன்னும் போது பலதரப்பட்ட மாணவர்களை ஒருங்கிணைச்சு கொண்டு போற ஒரு பொறுப்பான ஒரு பதவின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு பொதுவா மாணவர்களோட மனப்போக்கு எப்படி இருக்கு மேடம்? இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து உண்மையிலேயே மிகுந்த அறிவாளிகள். இதை வந்து பேராசிரியராக நம்ம வந்து இருந்தாலும், ஆசிரியர் பெருமக்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாலும், நம்ம மாணவர்கள்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. சில குறைகள் பிள்ளைகள்கிட்ட இருக்க தான் செய்யும். எப்படி நம்முடைய பெற்ற பிள்ளைகள் தவறு செய்கின்ற பொழுது திருத்தி விட்டு மறுபடியும் நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறோமோ, அதுபோல் நம்முடைய மாணவர்கள் சில சின்ன சின்ன விளையாட்டுத்தனங்கள் இருக்கும். நீங்கள் பாருங்கள், 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கின்ற மாணவன் சமூகத்திலே உயர்வதை விட 100க்கு 85% எடுக்கின்ற மாணவன் நிறைய உயர்ந்துருவான். ஏன்னா அந்த 15 விழுக்காடுகள் தன்னுடைய சொந்த அறிவில் பலதரப்பட்ட திறமைகளை அவன் வளர்த்து கொண்டிருப்பான். கண்டிப்பாக உயர்ந்துருவான். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவது மட்டுமல்ல, நிறைய பணிவும் இருக்குது. எந்தெந்த இடத்துல எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு திறன் வந்து பிள்ளைகள்கிட்ட இருக்குது. இன்றைக்கி இருக்கின்ற அந்த கல்வி முறை நிறைய விஷயங்களை மாணவர்கள் மத்தியில் வந்து திணிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த திணிக்கின்ற அந்த விஷயத்தையும் தேவையான அளவுக்கு அன்னம் போல தேவையானதை எடுத்துக்கிறான், தேவையில்லாததை 100க்கு 100 வாங்கிடுவியாப்பா அப்படின்னு எதனா ஒரு மாணவன்கிட்ட கேட்டோம்னா அவன் சொல்லுவான், கண்டிப்பாக வாங்கிடுவேன் மேடம், ஒரு 80னா வாங்கிடுவோம். ஏன்னா அவனுக்கு தேவையான விஷயம் 80லேயே கிடச்சிருது. புதுக்கவிதை பற்றி ஒரு வகுப்பில் என்னுடைய ஒரு மாணவன்கிட்ட சொல்லிட்டு கேட்டேன். புதுக்கவிதை அப்படின்னும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிதை வந்து ஹைக்கு, சென்ட்ரியோ கவிதைன்னு வந்திருக்கு. இதில் 2 வரி கவிதைகள் ஹைக்கு, 1 வரி கவிதை சென்ட்ரியோ. அப்போ நான் ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களுக்கு முன்பாக, 1 வரி கவிதை ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா அப்படின்னு. அப்போ மாணவிகள் அந்த பக்கம் வகுப்புக்கு வெளியே அந்த பக்கம் போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் பணிபுரிகிற கல்லூரியில் நடந்த நிகழ்வல்ல, இது ஒரு 8 வருடத்திற்கு முன்பு வேறு ஒரு கல்லூரியில் நடந்தது. அப்போது ஒரு மாணவன் எழுந்திருச்சான், என் காதலி அப்படின்னா. 1 வரி கவிதை, இதுதான் கவிதையாப்பா அப்படின்னு. ஆமாம்மா இதுதான் கவிதைன்னுட்டான், சமாளிச்சிட்டான். என் காதலி. உடனடியாக இதுக்கு விளக்கம் சொல்லுப்பான்னு ரொம்ப அழகாக சொன்னான் அந்த மாணவன். எப்படின்னா, என் காதலி என்பது என்பது எதை குறிக்கிறது? என்பது பசுவினை குறிக்கிறது. பசுவை குறிக்குதுங்கம்மா. என்னுடைய காதலி பசுவை போன்றவள், மகாலட்சுமியை போன்றவள், மங்களகரமானவள். என்னுடைய காதலி மிகுந்த பொறுமையுள்ளவள், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய தன்மை கொண்டவள். பால் எப்படி கொடுத்து நம்ம பசு வந்து நம்மளை வந்து உயிர் காக்குதோ, ஒரு குழந்தைக்கு பால் எப்படி அடிப்படையான உயிர் நாதமாக விளங்குதோ, அதுபோலத்தான் பசு நமக்கு பால் கொடுக்குது இல்லைங்களா? அதுபோல் என்னுடைய காதலி பசுவை போன்றவள்னு சொன்னேன். ஆனால் அவன் சொன்னது வேறு ஒரு அர்த்தத்தில் தான் என் காதலின்னு சொன்னான். ஆனால் அதை சமாளித்த விதம் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் அவங்களுடைய திறமை. என்னுடைய அதாவது ஆசிரியர்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டான், காதலிக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டான். ஆனால் அதே சமயத்தில் நம்ம கேட்ட கேள்விக்கும் அழகான பதிலையும் சொல்லிட்டோம். இதுதாங்க மாணவர்களுடைய திறமை. நம்ம குறைச்சி எடை போடவே கூடாது மாணவர்கள். அதே சமயம் தனிப்பட்ட பழி வாங்குகின்ற எண்ணத்தை எந்த மாணவர்களிடத்துலையும் ஒரு பேராசிரியர் காண்பிக்கவும் கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அப்படி இல்லவும் இல்லை. ஏன்னா பிள்ளைகளை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை எப்படி பார்க்குறோமோ அது போல தான் மாணவர்களையும் பார்க்குறாங்க. அந்த பிள்ளைகளும் பேராசிரியர்களை தன்னுடைய தமக்கையாகவோ தாயாகவோ தகப்பனாகவோ பார்க்கணும். எப்படி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள்? மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற அந்த 4 விஷயங்கள். பெற்ற தாயும் பெற்ற தகப்பனும் 2, 3வதாக குருவை தான் வைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஆசிரியர் பெருமக்களை கண்டிப்பாக அவங்க வந்து தன்னுடைய பெற்ற தாயாகவோ அல்லது தகப்பனாகவோ தான் நினைக்க வேண்டும். அப்படி நினச்சா கண்டிப்பாக அந்த மாணவனும் உயர்வு பெறுவான். சொல்லிக் கொடுக்கின்ற அந்த ஆசிரியர்களுக்கும் நல்ல ஒரு ஆசை இருக்கும், பிள்ளைகளுக்கு நிறைய கற்றுத்தரணும். நம்ம படிப்பை நம்முடைய கல்வியை அவர்களுக்கு நிறைய கற்றுத்தரணும். இதை தான் ஒரு பொண்ணு வகுப்பில் பேசும்பொழுது, நிறைய திறமை உள்ள பெண், ஒரு சில இடத்துல வந்து இந்த பிள்ளைகள் என்ன நினைக்குதோ சொல்ல முடியாமல் இருக்கலாம். அதை அந்த பிள்ளை ஒரு நாள் என்னுடைய வகுப்பில் சொன்னான். ஒரு பெண் குழந்தை, நல்லது ஒரு வீணை செய்தே அதை நிலம்பட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே. திடீர்னு எழுந்திரிச்சு நான் ஏதோ கவிதை கேட்டதுக்கு இதை சொன்னான்.
என்னம்மா பாரதியுடைய கவிதையை நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற, திடீர்னு என்னம்மா? அப்போது கூட இருந்த ஒரு மாணவி சொன்னால், ஒரு போட்டி நடக்க போது, அந்த போட்டியில் வந்து கல்லூரி சார்ந்த ஒரு போட்டி, அந்த போட்டியில் பங்கு பெறுகின்ற அந்த ஒரு இதில் அவளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த வாய்ப்பை நீங்கள் வாங்கி தருவீங்கன்ற அந்த ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்காக பாரதியுடைய கவிதையோட தன்னுடைய மனசில் இருக்கிற அந்த உள்ள குமுறலையும் உங்ககிட்ட கொட்டிட்டா. ரொம்ப அழகாக சொன்னான். அவள் மனசில் என்ன இருக்கோ அதை நம்மக்கிட்ட சொன்னா பாருங்க, அது ரொம்ப அழகாகவும் நாசுக்காகவும் இப்படி திறம் வாய்ந்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இருந்தாலும் மேடம் இப்போ ஒரு எழுத்துலகம் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் வர மாதிரி தெரியுதுன்னா, ஒரு அந்த நிலையிலேயே இன்னும் வந்து தன்னை முழுமைப்படுத்திக்கணும் அப்படின்னு எவ்வளோ தூரம் மாணவர்கள் இருக்காங்க. இப்போ கவிதை அப்படின்னு வரும்போது நீங்கள் புத்தகங்கள் வெளியிட்டிருக்கீங்க, நிறைய கவிதைகள் எழுதியிருக்கீங்க. ஒரு சின்ன சின்ன இடைவெளியில் அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு மாறி போகிற நிறைய மாணவர்களையும் இப்போ பார்க்குறோம். ஸோ ஒரு நிலையில் இருந்து உறுதியாக அதில் ஒரு உச்சத்தை காணணுன்ற லெவலுக்கு எவ்வளோ தூரம் மாணவர்கள் போகிறாங்க, எப்படி தயார்படுத்தணும் அதுக்கு? இதை வந்து என்னையே நான் எடுத்துக்காட்டாகவே நம்ம சொல்லலாம். நான் முனைவர் பட்ட ஆய்வு வந்து வாங்கும் பொழுது அன்னை தெரேசா பல்கலைக்கழகம் கொடைக்கானலில் வந்து ஐயா மறைந்த ஏபிஜே அப்துல் கலாம் வணங்குவதற்கும் போற்றுவதற்கும் கூறிய ஒரு மாமனிதர், அந்த மனிதருடைய கையினால், ஜனாதிபதி கையினால் முனைவர் பட்ட ஆய்வை பட்டத்தை நான் வாங்கினேன். அதற்கு கொடைக்கானலுக்கு போயிருக்கும் பொழுது ஒரு 11 பேர் தான் முனைவர் பட்ட ஆய்வு வாங்குறதுக்காக வரிசையாக போய்கிட்டு இருந்தோம். முதல் பட்ட ஆய்வை மட்டும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கொடுத்து விட்டு உட்கார்ந்து விட்டார். குறிஞ்சியை பற்றி கவிதை எழுதிக்கிட்டு இருந்தாங்க. கவர்னர் அவர்கள் தான் சுர்ஜித் சிங் பர்னாலா அப்பொழுது இருந்தார்கள், அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு, அவர் கையில் வாங்கணுமேன்ற ஒரு ஆர்வத்தில் போகணுமே. 9ஆவதாக நான் போகிறேன். 8 பேரும் வந்து கவர்னர் கையால் வாங்கிட்டாங்க. மேடைக்கு போகும்பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்களோ, அப்போ வந்து ஜானகி அம்மா அவர்கள் தான் வைஸ் சான்சலராக இருந்தாங்க அன்னை தெரேசா பல்கலைக்கழகத்திற்கு. நான் உடனடியாக ஐயா அப்துல் கலாம் அவர்களை பார்த்து ஐயா அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தார். கவிதை எழுதிட்டு இருந்தவர். ஐயா உங்கள் கையில் தான் நான் வந்து பட்டம் வாங்கணும்னு ஆசைப்படுறது என்னுடைய கனவு அப்படின்னு சொன்னேன். உடனடி ஐயோ சரிம்மா அப்படின்னு எழுந்திரிச்சு அவர் அந்த முனைவர் பட்ட ஆய்வை கொடுத்துட்டு அவர் மக்கள் அப்போ தான் பத்திரிகையாளர்களும் வேகமாக ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அவங்களே தொஞ்சு போயிருந்தாங்க, உடனடியாக எடுத்தாங்க. அப்போ அவர் சொன்னார், பெண்களுக்கு இந்த தைரியம் வேணும், மன உறுதி வேணும், இந்த உறுதியை நீ என்னைக்கு விட்டுறாதம்மா, அந்த தைரியத்தோடு இருமா அப்படின்னு. நான் இறங்கினதுக்கப்புறம் இன்னொரு என்னுடைய பேராசிரியை கேட்டாங்க. எனக்கு பேராசிரியாக இருந்தவர்கள் கமலி என்பவர்கள் கேட்டார்கள், எப்படி திடீர்னு அது மாதிரிலாம் பிரச்சனையாயிட்டு இருக்காதா? அந்த நேரத்திற்கு யாராவது எதனா சொல்லலாம், ஆனால் நான் என்ன நினைத்தேனோ அதை நான் சாதித்து கொண்டு விட்டேன். அதாவது உடனடியாக நான் ஐயாவை பார்த்து சொன்னேன், அகர முதல எழுத்தின் அகரமே நீ திக்கேற்றும் தீண்ட ஒன்று அச்சகரமே என்ன அந்த கவிதையை சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் கவிதை உலகத்திலேயே உங்களுடைய காலடிகளை பதிச்சு போங்க அப்படின்னாரு. அப்போது நான் சின்ன வயசில் பள்ளிக்கூடம் படிக்கின்ற பொழுதும் கல்லூரி படித்த பொழுதும் கவிதைகள் என்ற அந்த ஒரு காலகட்டத்தில் மரபு கவிதைகள், புது கவிதைகள், இக்கால இலக்கியத்தில் இருக்கின்ற இந்த ஹைக்கூ கவிதைகள், சென்ட்ரியு கவிதைகள் என்று ஒரே தளத்தில் என்றைக்குமே என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லுகின்ற விஷயம் இதுதான், அகலமாக கால் வைக்காதீங்க, ஆழமாக கால் வைங்க. எதையுமே நம்ம அகலமாக படிச்சுக்கிட்டே போனோம்னா அது எந்த திசையில் நம்ம எங்கே போகிறோம்னு திக்கே தெரியாது. ஆனால் ஒரே இடத்திலே ஒரே ஆழமாக நம்முடைய எண்ணம், இலக்கு, எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும், எதிரே நாம் சாதிக்க வேண்டும், எதை கொண்டு நம்முடைய வாழ்வியல் ஆதாரத்திலே நாம் முன்னேறி நிற்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நல்ல ஒரு அடிப்படை ஆதாரத்தை நம்ம வச்சுக்கணும். இதை தான் வந்து ரொம்ப அழகாக நான் ஒரு மேடையில் பேசும் பொழுது, பட்டிமன்றத்தில் பேசும் பொழுது அந்த கவிதை ஆர்வம் எப்படி வந்ததுன்றதுக்கு ஒரு அடிப்படையாக நான் பள்ளிக்கூடம் படித்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஒரு ஈரோடிலே ஒரு கவியரங்கத்தில் பேசுகிறேன். அப்போது கவிஞர் மேத்தாயா நடுவராக இருக்கிறார். சிறு வயது முதலே இவருடைய தலைமையிலே நான் பேசிக்கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டம். பேசும்பொழுது அவர் சுழற்கவிதை என்று ஒன்று வைத்தார். அப்பொழுது கவிஞர் கபிலன் அவர்கள் என்ன சொன்னார், ஆரம்பித்து வைக்கலாமே. அப்பொழுது மேத்தாயாவை ஆரம்பித்து வையுங்களும் கேட்டபொழுது அவர் சொன்னார், பூமிக்கு நாணம் வந்தது, ரோஜா முளைத்தது. பூமிக்கு நாணம் வந்துச்சு, வெக்கம் வந்துருச்சு, ரோஜா முளைச்சிருச்சு அப்படின்னு சொன்னார். அதற்கு அடுத்த வரி சொல்லணும். அடுத்ததாக என்ன பண்ணுறது, வசந்தகுமார்னு ஒரு கவிஞர் இருந்தார், அவரை சொன்னாங்க. உடனே அவர், ரோஜாவுக்கு கோபம் வந்தது, முட்கள் முளைத்தன. ரோஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. பூமிக்கு வெக்கம் வந்தபோது ரோஜா முளைச்சது, ரோஜாவுக்கு கோபம் வந்தது, முட்கள் முளைத்தன. இறுதியாக யார் சொல்கிறது? நான் அவங்களெலாம் வந்து ரொம்ப திறம் வாய்ந்த கவிஞர்கள். நான் பள்ளிக்கூட மாணவி. அந்த நேரத்தில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். அடுத்ததாக சுழர் கவியரங்கத்தில் என்கிட்ட வந்தது. அப்போ ஐயா கேட்டாங்க, சொல்லுமா,
முட்களுக்கு யோகம் வந்தது, இயேசுவின் தலையில் கிரீடமானது. முட்களுக்கு யோகம் வந்தது, இயேசுவின் தலையில் கிரீடமானதுன்னு சொன்னேன். அதாவது இயேசு என்கின்ற அந்த ஆண்டவரை குறித்து நான் அந்த இடத்துல சொல்லும் பொழுது உண்மையில நான் அப்பொழுது ஒரு இந்து பெண்ணாகத்தான் இருந்தேன். ஆனால் முள் கிரீடம் அணிந்த ஒரு கடவுள் யார் என்று பார்க்கின்ற பொழுது அந்த மதத்தை சார்ந்த இயேசு என்ற ஒரு கடவுள் இருந்தார். அதை பற்றி மட்டுமே அப்பொழுது எனக்கு தெரியும். இன்றைக்கு நான் ஒரு கிறிஸ்தவளாக இருந்தாலும் அன்றைக்கு அதை பற்றி அடிப்படை விஷயமே தெரியாத ஒரு நிலையிலே முட்களுக்கு யோகம் வந்தது, இயேசுவின் தலையில் கிரீடமானது அப்படின்னு சொன்னேன். இப்படிப்பட்ட இந்த புது கவிதைகள் ஈஸியாக மற்றவங்களுக்கு ரொம்ப சுலபமாக அந்த விளக்கம் போய் சேரும். நீங்கள் பாருங்க, சாதாரணமாக நம்ம கொங்குதையர் வாழ்க்கை அம்ஜீரை தொம்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கிழிய நட்பின் மயிலியல் செறியிற்று அறிவை கூந்தலின் நறியவும் உளவோ நீ அறியும் பூவே. இது ஒரு பாடல். இந்த பாடல்ல என்ன புரிஞ்சுது? இது திருவிளையாடல் படத்தை பார்த்ததுனால இதற்கான விளக்கம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பார்க்காத பட்சத்தில் யோசிச்சு பாருங்க, இதற்கான விளக்கம் என்ன தெரியும்? இதையே நம்முடைய தேவாரத்தில் இருக்கின்ற நாயன்மார்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ரொம்ப அழகா ஒரு பாடல். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. இது எப்படி புரியுது? புரியுது இல்லைங்களா? புதுக்கவிதை என்பது பாரதி கொண்டு வந்தார் 1910 பிறகு. அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் எப்படி இருந்தது அந்த கவிதை ஆரம்பித்த காலகட்டத்தில் நம்முடைய பாரதி வசன கவிதை என்று அடிப்படையாக வித்திட்டவர், புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் என்று நாம் சொன்னாலும் சங்க இலக்கியத்தில் இப்படி நமக்கான பக்தி இலக்கிய காலகட்டத்தில் நமக்கு புரிகின்ற அந்த அழகு தமிழ்ல கொஞ்சம் தமிழ்ல இருக்கா இல்லையா? தமிழுக்கு அமுதென்று பேர் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். அப்படிப்பட்ட தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தில் நிறைய விவரங்கள் நமக்கான அடிப்படை வாழ்வியல் ஆதாரங்கள் கொட்டி கிடக்கின்றன. கண்டிப்பாக மேடம், நம்மளோட இலக்கியங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஆரம்பித்தோம்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நிச்சயமாக போதாது அதை முழுமையான அதை அனுபவிக்கிறதுக்குன்னு சொல்லலாம். நீங்கள் உங்களோட பயணத்தை எப்படி ஆரம்பிச்சிங்க? ஒரு ஆய்வாளராக எப்படி மாறினீங்க? ஆய்வுக்கான கரு எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடச்சிது? அதில் நீங்கள் பண்ணியிருக்கிற பணிகள் என்ன? ஒரு தமிழ் பேராசிரியராக மாணவர்களோட உங்களுக்குமான ஒரு உறவு எப்படி இருந்துச்சு? இன்றைக்கு இருக்கிற சூழலில் மாணவர்கள் எப்படி இருக்காங்க? தமிழோட சிறப்புகள் என்ன? இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். அதாவது இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் தமிழை பற்றிய ஒரு ஆர்வம். தமிழ் இன்னைக்கு தமிழ் மெல்ல இனிச்சாகும் அப்படின்ற நிலை கிடையாது. தமிழ் இன்னும் மேலோங்கி வளரணும். அதுபோல் நாம் பணி செய்கின்ற இடம் கோயில் போல, அதை நிர்வகிக்கின்ற நிர்வாகம் நமக்கு தெய்வம் போல. அப்படி நினைத்து கொண்டு நம்முடைய நிர்வாகத்திற்கும் அதற்கு ஏற்ற வகையிலே மாணவர்களை கல்வி தகுதியிலே உயர்த்துகின்ற எண்ணமும் கொண்ட நல்லதொரு பேராசிரியர்களாக எல்லோரும் விளங்குகிறோம். அதே சமயம் தமிழ் பேராசிரியராக நம்முடைய தமிழுக்கு என்றென்றைக்கும் வாழ்வுண்டு, வாழ்விலே நிலையுண்டு என்பதை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க. அனைத்து கலைஞர் தொலைக்காட்சி நேயருக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்றை நாம் அனைவரும் அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. ஆனால் நம்மில் பலரும் அதில் ஆர்வம் காட்டுவதில்லை. எனவே வரலாற்றை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வானகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் நாக்பூரில் நடைபெற்ற மருத்துவ ஆய்வுக் கூட்டத்தில் மருத்துவ குழுவினுடைய தலைமை இயக்குனர் சௌமியா சுவாமிநாதன் ஒரு நல்ல செய்தியை நாட்டுக்கு தந்திருக்கிறார். அங்கே ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கிறது. அதில் அவர் தெளிவாக ஒன்றை சொல்லியிருக்கிறார். மிக விரைவில் தொழுநோய்க்கான தடுப்பு மருந்தை இந்தியா கண்டுபிடித்து வெளியிடும் என்று கூறியிருக்கிறார். இதுவரையில் உலகத்தில் எந்த நாட்டிலும் தொழுநோய்க்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. தொழுநோய் வந்ததற்கு பிறகு அதை குணப்படுத்துவதற்கு மருந்துகள் வந்துவிட்டன. ஒரு காலகட்டம் வரையில் அதற்கும் மருந்து இல்லாமல் தான் இருந்தது. தொழுநோய் என்பது ஒரு கொடுமையான நோயாக, சற்று பார்ப்பதற்கு அருவருப்பான நோயாகவும் கூட இருந்தது. தொழுநோய் வந்தவர்களின் அருகிலேயே போவதற்கு எல்லோரும் அச்சப்பட்ட காலம் உண்டு. அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, தொழுநோய் என்பது பார்ப்பதற்கு சகித்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது என்பது ஒன்று.
இரண்டாவது, தொழுநோய் மிக விரைவாக தொற்றிக்கொள்ளும் என்கிற கருத்து இருந்தது இன்னொரு காரணம். அது தொற்று நோய்தான். ஆனாலும் மக்கள் அச்சப்பட்ட அளவிற்கு அவ்வளவு பெரிய தொற்று நோய் இல்லை என்றுதான் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். தும்மலின் மூலமாக, இருமலின் மூலமாக, அவர்கள் சளியை துப்புகிற போது இருக்கிற அதிலிருந்து கிளம்புகிற கிருமிகளின் மூலமாக தொழுநோய் பற்றக்கூடும். நேரடியாக தொடுதலின் மூலமாக கூட ஒரு சில நேரங்களில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்பட்டாலும், தொழுநோய் பற்றிய பார்வை மக்களிடம் எப்படி இருந்தது, கருத்து எப்படி இருந்தது என்றால், தொழுநோய் இருக்கிறவரின் அருகில் போனாலே தமக்கும் வந்துவிடும் என்பது போல மக்கள் விலகி விலகி சென்றார்கள். அன்றைக்கு பேருந்துகளிலே எல்லாம் தொழுநோயாளிகள் பேருந்துகளில் ஏறக்கூடாது என்று பயணச்சீட்டுகளிலேயே அடித்திருந்தார்கள். அதில் இன்னொரு சமூக கொடுமையும் உண்டு. தொழுநோயாளிகளும் தாழ்த்தப்பட்ட மக்களும் என்று எழுதியிருந்த காலமெல்லாம் உண்டு. 1923ஆம் ஆண்டு தஞ்சை போர்டு ஜில்லாவினுடைய தலைவராக இருந்த WPA சவுந்தரபாண்டியனார் அவர்கள்தான், இப்படி யாராவது பயணச்சீட்டில் அச்சடிப்பீர்களே ஆனால் உங்களினுடைய பேருந்துக்கான உரிமம், அந்த லைசன்ஸ் என்பதே ரத்து செய்யப்படும் என்று சொன்னதற்கு பிறகுதான் அப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடம் பேருந்துகளிலே கிடைத்தது. அது ஒரு சமூக நீதி வரலாறு. இந்த தொழுநோய் என்று எடுத்துக்கொண்டால், பல உணவகங்களில் தொழுநோயாளிகள் உள்ளே வரக்கூடாது என்கிற பலகை நான் அறிந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் கூட இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இப்போது அது போன்ற பலகைகளை நாம் பார்க்கவில்லை. தெருக்களிலே தொழுநோயாளிகளாக அலைந்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அதிகமாக இல்லை. மிக பெரும்பான்மையாக தொழுநோயாளிகளுக்கென்று முகாம்கள் அமைக்கப்பட்டு 1970களில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் ஒன்றில் ஜூன் 3ஆம் தேதி அப்படி தொழுநோயாளர்களுக்கான மறுவாழ்வு நிலையங்களை உருவாக்கினார். இன்றைக்கு அந்த மறுவாழ்வு நிலையங்களில் இருக்கிறவர்கள் நோயும் குணமடைந்து 40 ஆண்டுகளாக தங்கள் வாழ்க்கையிலேயும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகிற கட்டத்தை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் தொழுநோய் முற்றிலுமாக அழிக்கப்படவில்லை. எப்படி பெரிய அம்மை அழிக்கப்பட்டு விட்டதோ, போலியோ எப்படி ஏறத்தாழ முற்றுமாக அழிக்கப்பட்டு விட்டதோ, அதுபோல தொழுநோயும் அழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்ல முடியாது. பெருமளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. தொழுநோய் வந்ததற்கு பிறகு அதற்கான மருத்துவ முறைகள், சிகிச்சைகள் இருக்கின்றன. ஆனால் புதிதாக தொழுநோய் வந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதும் நாம் குறித்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு அது குறைந்திருக்கிறது என்பதை WHO என்று சொல்லுகிற அந்த உலக சுகாதார நிறுவனம், த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தருகிற அந்த தகவல் நமக்கு ஒரு ஆறுதல் தருவதாகத்தான் இருக்கிறது. 1980களில் 52 லட்சம் பேர் உலகத்தில் தொழுநோயாளிகளாக கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் 2011ஆவது ஆண்டு கணக்கின்படி தொழுநோயாளிகள் உலகத்தில் 1,89,000 பேர் தான். 52லிருந்து 2 லட்சத்திற்கு வந்து குறைந்திருக்கிறது என்பதே ஆறுதலான மகிழ்ச்சி தருகிற செய்தி தான். ஆனால் அதிலும் கவலைக்குரிய செய்தி என்னவாக இருக்கிறது என்றால், இப்போது 1,89,000 பேருக்கு இருக்கிறது. புதிதாக 1,00,000 பேருக்கு மேலாக அந்த நோய் உலகத்தில் கண்டறியப்பட்டிருக்கிறது என்பது தான். எப்போதும் குணப்படுத்துவது என்பது ஒரு சிகிச்சை முறை, வராமல் தடுப்பது என்பது இன்னொரு சிகிச்சை முறை. அப்படி வராமல் தடுப்பதற்கான காசநோய், தொழுநோய் இரண்டும் வராமல் தடுப்பதற்கான தடுப்பு ஊசிகளுக்கான கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. தொழுநோய் தடுப்பு மருந்தை ஏறத்தாழ கண்டுபிடிக்கிற இடத்தை நாங்கள் நெருங்கிவிட்டோம், விரைவில் அறிவிப்பு வரும் என்றுதான் தலைமை இயக்குனர் சௌமியா நாராயணன் சுவாமிநாதன் சொல்லியிருக்கிறார். இந்தியாதான் அதில் முனைப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு நியாயமான ஒரு காரணம் இருக்கிறது. உலகத்திலே இருக்கிற தொழுநோயாளிகளில் 60% பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள். அதில் 10% பேர் குழந்தைகள் என்பது மிகுந்த கவலைக்குரிய செய்தியாக இருக்கிறது. வறுமை எங்கே கூடுதலாக இருக்கிறதோ, சுகாதார குறைவு எங்கே கூடுதலாக இருக்கிறதோ, அங்கே தொழுநோய் கூடுதலாக இருக்கும் என்பதுதான் மருத்துவ அறிஞர்கள் தருகிற செய்தி. எனவே இந்தியாவிலே தொழுநோயாளர்களின் எண்ணிக்கை மிக கூடுதலாக இருக்கிறது என்பதால் இந்திய மருத்துவர்கள் அதனை தடுப்பதற்கான மருந்தை கண்டுபிடிப்பதில் முனைந்திருக்கிறார்கள் என்பதே வரவேற்கத்தக்க செய்தி என்றுதான் கூற வேண்டும். அப்படி தடுப்பு மருத்துவம் வந்தால்தான் புதிதாக வருகிற அந்த தொழுநோய் என்பது நிறுத்தப்படும்.
புதிதாக வருகிற தொழுநோய் நிறுத்தப்பட்டு விடுமானால் ஏற்கனவே இருக்கிற நோய்க்கு மருந்து இருக்கிற காரணத்தால் மிக விரைவில் பெரியம்மை ஒழிக்கப்பட்டது போல, போலியோ ஒழிக்கப்பட்டது போல இந்த தொழுநோயும் ஒழிக்கப்பட்டு விடும் என்பது ஒரு நமக்கு ஊக்கம் தருகிற ஒன்றாக இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் பழைய நோய்களை ஒழித்து கொண்டே இருக்கிற அதே வேளையில் புதிய நோய்கள் வந்து கொண்டே தான் இருக்கின்றன. அதையும் நாம் மறுக்க முடியாது. மருத்துவ அறிவியல் எவ்வளவு வளர்ந்தாலும் இன்னொரு பக்கத்தில் புதிய புதிய நோய்களும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஒன்றோடு ஒன்று ஆன போராட்டம் என்பது எப்போதும் முடியாததாகத்தான் எங்கேயும் இருக்கும். ஆனால் இப்போது வந்திருக்கிற இந்த செய்தியை நாம் பார்க்கிற போது மிக விரைவில் இந்த தொழுநோய் என்பதே இல்லாமல் போய்விடும் என்கிற கட்டம் வந்துவிடும் என்கிற நம்பிக்கை வந்திருக்கிறது. முன்பெல்லாம் இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த விரல்களெல்லாம் அழுகி போய் தானாக கீழே விழுந்து விடும் என்பதை நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஏன் தானாக விழுந்து விடுகின்றன என்றால் அவை கொஞ்சம் கொஞ்சமாக இற்று போய் அதிலே உணர்ச்சிகளே அற்றுப்போகிற காரணத்தால் அந்த விரல் கீழே விழுவது கூட நோயாளிகளுக்கு தெரியாது. விழுந்ததற்கு பிறகு திரும்ப பார்த்தால் கீழே விழுந்திருப்பது தங்கள் விரல்தான் என்று தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு ஒரு கொடுமையான நோய் அது. உடம்பில் இருக்கிற உணர்ச்சிகள் இல்லாமல் போய்விடுமானால் பிறகு வாழ்க்கை என்பதே வாழும் பிணமாகத்தான் ஆகிவிடும் என்பதை இந்த தொழுநோய் நமக்கு உணர்த்துகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நோயை, மனித வாழ்வை சிதைக்கிற இந்த நோயை உலகத்தை விட்டே விரட்ட வேண்டும் என்கிற முயற்சியில் நம்முடைய மருத்துவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்திய மருத்துவர்கள் அந்த தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பார்கள் என்று சொன்னால் நாம் அதற்காக பெருமைப்படலாம். இப்படிப்பட்ட மருத்துவ வளர்ச்சிகள் வர வேண்டும் என்று நாம் ஊக்குவிக்க வேண்டும். அரசு மற்றும் அரசு சார்ந்த பலவிதமான விதிமுறைகளை நாம் அறிந்திராத காரணங்களினால் நம்முடைய உரிமைகளை நாம் இழக்க நேரிடுகிறது. எனவே அரசு சார்ந்த விதிமுறைகளை பற்றியும் சட்டத்திட்டங்களை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நான் விடியலை நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிறது வரதட்சணை தடை சட்டம். இந்த வரதட்சணைங்கிற வார்த்தை உலகில் எந்த நாட்டிலுமே இல்லாமல் இந்தியாவிற்கு மட்டுமே தனித்துவமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்பது குறித்து நம்ம பெருமைப்பட்டு கொள்ள முடியாது. அதாவது ஒக்காபுலரி என்று சொல்லக்கூடிய சொற்களினுடைய தொகுப்புக்கு ஒரு சொல்லை நாம் கொடுத்திருக்கிறோம். அப்படின்னா வரதட்சணை என்ன? திருமணம் என்று வந்தவுடனே வரதட்சணைன்னு வந்துடுது. திருமணம் பண்ணுறதுக்கே கூட வரதட்சணை தடையாக இருக்கிறது. நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணணுமா, எனக்கு 100 பவுன் போடுங்க, எனக்கு 50 பவுன் கொடுங்க, எனக்கு பைக் வாங்கித்தாங்க, எனக்கு கார் வாங்கித்தாங்க, எனக்கு ஒரு வீடு வாங்கி தர முடியுமா, உங்கள் அப்பாவுடைய வீட்டை எனக்கு எழுதி வைக்க முடியுமா, இப்படியெல்லாம் டிமாண்ட் செய்கிற ஒரு வழக்கம், கேட்கிற வழக்கம் என்பது இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலே பெரும்பாலான சமூகத்தினரிடையே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஹிந்துக்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வரதட்சணை என்பது திருமணத்திற்கு ஒரு தடையான விஷயமாக ஆகிவிடுகிறது. அப்போ வரதட்சணைனா என்ன? இப்போ எங்கள் அம்மா என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்னுடைய பொண்ணு போய் வாழ்கிற வீட்டில் நல்ல நிறைவாக வாழணும், சந்தோஷமாக வாழணும்னு எனக்கு கொஞ்சம் நகை போட்டு, எனக்கு தேவையான பாத்திரம் மண்ணெல்லாம் வாங்கி கொடுத்து, ஒரு கிரைண்டரு மிக்சி எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்க. அது கட்டாயமாக அது வரதட்சணை ஆகாது. அது எங்கள் அம்மா எனக்கு கொடுக்குற ஸ்ரீதன பொருள் அப்படின்னு தான் அதுக்கு பொருள். ஆனால் அதே சமயத்தில் இப்போ எங்கள் மாமியார் என்னை பார்த்து கல்யாணம் பண்ணணுன்னா உங்கள் அம்மாட்ட சொல்லி ஒரு பைக்கு வாங்கித்தா என் மகனுக்கு, அல்லது காரு வாங்கித்தா அப்படின்னு சொன்னாங்கன்னாலோ, 30 பவுன் தான் போடுவீங்களா, என்னுடைய பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நீங்கள் 80 பவுன் போடணும்னு கேட்டு டிமாண்ட் பண்ணினாலோ, எப்பொழுது திருமணத்திற்கு நிபந்தனையாக கேட்டுக்கொள்கிற அந்த விஷயம் இருக்குது பாருங்கள், அந்த டிமாண்ட், அப்போ தான் ஸ்ரீதனம் என்கிற நிலை மாறி கேட்பு என்கிற நிலை வருகிற பொழுது வரதட்சணை உள்ளே நுழைகிறது. ஸ்ரீதனமாக இருக்கிற வரைக்கும் அது குற்றம் கிடையாது. ஆனால் அதுவே வரதட்சணையாக ஒரு கல்யாணத்திற்கான அடிப்படை விஷயமாக டிமாண்ட் பண்ணி கேட்கிற பொழுது அதை நம்ம வரதட்சணைன்னு சொல்கிறோம். சரி, வரதட்சணை கொடுக்கறது வாங்கிறது. அப்போது நம்ம இவ்வளோ பேரும் நினச்சிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வரதட்சணை வாங்குறது தான் தப்பு, வரதட்சணை வாங்குவதற்கு தூண்டுவது தப்பு அப்படின்னு நினைக்கிறோம். அது மட்டும் அல்ல, வரதட்சணை வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். வரதட்சணை கேட்பதும் குற்றம், அது அதாவது திரும்ப வாங்குவதற்கு பெற்றுக்கொள்வதும் குற்றம். ஆக இந்த 2 குற்றங்களுமே இழைக்கிறது
நம்முடைய திருமணங்களில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வாக மாறிவிட்டது. அப்போ இந்த மாதிரியான குற்றங்களுக்கு என்ன தண்டனை? யாராவது தூண்டி விடுறாங்கன்னு வச்சுக்கோ, அந்த பையன் நல்லா படிக்கிறான், அங்கே போய் வேலைக்கு பார்த்துட்டு இருக்கிறான், அமெரிக்காவில் இருக்கிறான், நீ உன் பொண்ணுக்கு 100 பவுன் போட்டு கொடு அப்படின்னு யாராவது தூண்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தூண்டுறவங்களுக்கு 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு வரதட்சணை தடை சட்டம் சொல்லுகிறது. அதே போல் நாங்கள் கொடுக்கணும், நீ இங்கே என் பொண்ணுக்கு பையனுக்கு கொடுத்தீங்கன்னா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாமியாருக்கு 5 வருஷம் வரைக்கும் தண்டனை, கூடவே 15,000 வரைக்கும் ஃபைன் போடலாம், அபராதம் போடலாம் அப்படின்னெல்லாம் நம்முடைய சட்டம் சொல்லுகிறது. சரி, இப்போ நம்ம பார்ப்போம், இன்றைக்கு நேற்றா இந்த வரதட்சணை இருக்கிறது. பாரதியார் தன்னுடைய கட்டுரையில் எழுதுவார், அதாவது எதிர் ஜாமீன் அல்லது மாப்பிள்ளை விலை அப்படின்னு சொல்லி, அதாவது மாப்பிள்ளை வேணும்னா அவனுக்கு விலை கொடுத்து தான் வாங்கணும்னு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா பழைய காலங்களில் ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய குடும்பத்தை உருவாக்குகிறாள் என்பதற்காக ஆண்மகன் தான் பெண்ணுக்கு பணம் கொடுத்து பொருள் கொடுத்து சீதனம் கொடுத்து கூட்டிகிட்டு போனாங்க. பட் இப்போது பெண்ணுடைய நிலை 2ஆம் பட்சமாக ஆனதுக்கு பிறகு ஆண்கள் வரதட்சணையை கேட்கிற வழக்கம் என்பது வந்துருச்சு. சரி, ஒரு பத்திரிக்கையில் ஒரு விளம்பரம் வருது, நீங்கள் என்னுடைய பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பா, கால் கொஞ்சம் ஊனமாக இருக்குது, அதனால் என் பெண்ணை மணக்கக்கூடிய நல்ல அழகான இளவயதான சிவப்பான இந்த நல்ல வேலையில் இருக்கக்கூடிய பையன் வந்தால் என் வீட்டையே நான் எழுதி வைப்பேன் அப்படின்னு ஒரு தகப்பனார் ஒரு விளம்பரம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த விளம்பரம் என்ன? வரதட்சணை தடை சட்டத்தின் கீழே அதுவும் ஒரு குற்ற நிகழ்வு. சரி, அந்த பெற்றோர் மேலே, அதை தகப்பனார் மேலே நடவடிக்கை எடுக்கலாம், அந்த பத்திரிகை செய்தியை பிரசுரித்தாங்க இல்லையா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை, அந்த பத்திரிகையின் மீது நடவடிக்கை எடுக்கலாம். எனவே அது ஒரு குற்றத்திற்குரிய ஒரு விஷயம், தண்டனைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரி, இப்போ வரதட்சணையாக கொடுத்துட்டாங்க, இந்த பொருள் எல்லாம் யார் கேட்டு வாங்கிக்கிறாங்க? புருஷன் வீட்டில் அல்லது மாமியார் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பெண்களாகிய நம்ம தான் தப்பும் செய்கிறோம் பாருங்கள். இந்த இடத்துல என்னென்னா எல்லாரும் நம்மளை குறை சொல்லுவாங்க, நான் அதை ஒத்துக்கிறதே கிடையாது. இப்போ ஒரு ஆண்மகன் தைரியமான ஆண்மகனாக இருந்தால் அவங்க அம்மா போய் 30 பவுன் கொடு 50 பவுன் கொடுன்னு கேட்கும்போது, வேண்டாமா என்னால் உழைச்சி சம்பாதிக்க முடியும், அந்த இதை நானே வாங்கிப்பேன், நீ அதெல்லாம் டிமாண்ட் பண்ணாதம்மா, நீ வரதட்சணை கேட்டாக்கன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு ஆம்பளைங்க சொன்னால் எதுக்காக பெண்கள் கேட்குறாங்க? அப்போ பெண்கள் பின்னாடி மறைஞ்சு நின்று ஆண்கள் கேட்கக்கூடியது தான் இந்த வரதட்சணையாக நான் பார்க்குறேன். அப்போ இந்த பொருள் யாருடைய சொத்து? நீங்கள் தான் கொடுத்துட்டீங்களே, இது எங்களுக்கு வந்த சொத்து அப்படின்னு மாமியாரும் சொல்ல முடியாது, கணவரும் சொல்ல முடியாது. வரதட்சணை பொருட்கள் அனைத்தும் அந்த பெண்ணுக்கு உரியன. அந்த பெண் இல்லை என்றால், வரதட்சணையின் காரணமாக மரணம் அடைந்திருந்தால் அப்பொழுது அந்த பெண்ணுடைய வாரிசுகளுக்கு போகும், குற்றம் புரிந்தவர்கள்ல. அப்போ இதுதான் நம்முடைய சட்டம் சொல்லுது. இப்போ இதில் என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். அப்போ இந்திய தண்டனை சட்டம் ரொம்ப கிளியராக சொல்லுது, 498A அப்படிங்கிற ஒரு பிரிவு, அதில் திருமணத்தின் போது பெண்ணை அது கொண்டு வா இது கொண்டு வான்னு நச்சுறது, அடிக்கிறது, கொண்டு வரவில்லை என்பதற்காக சித்திரவதை செய்வது, இந்த கொடுமைகளுக்கு அந்த 498A கீழே நம்ம நடவடிக்கை எடுக்கலாம், தண்டனை வழங்கப்படும். இன்னொன்று திருமணமாகி 7 வருடங்களுக்குள்ளாக ஒரு பெண் சந்தேகத்திற்கிடமான முறையிலே இறந்திருந்தால் வரதட்சணை மரணம் என்று கருத வேண்டும் என்று நம்முடைய இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிறது. எனவே அந்த அடிப்படையிலையும் நமக்கு நடவடிக்கை எடுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயங்களை நம்முடைய பெண்களுக்கு கட்டாயம் சொல்லணும். இன்றைக்கு நிறைய பெண்கள் நீதிமன்றத்தை தேடி வர்றாங்க. எதுக்காக? மேடம் என்னை அடித்து வெளியே துரத்திட்டாரு, என்னுடைய சீதன பொருட்கள்லாம் அவர்கிட்ட இருக்குது, என்னுடைய 25 பவுன் நகையும் வாங்கி அவங்க வச்சுட்டாங்க மேடம், அவங்க வீடு கட்டிட்டாங்க, எனக்கு இது திரும்பி வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஆனால் நான் நிறைய பெண்களை கேட்பேன், ஏம்மா நீங்கள் நகை வாங்கினதுக்கு ரசீது இருக்கா அப்படின்னு கேட்டால் நகை வாங்கினதுக்கு ரசீது இருக்காது. ஏன்னா நம்முடைய சமூகத்தில் எப்படின்னா, பொன் குழந்தை பிறந்த நாள்லேருந்து காதுக்கு போட்டு மூக்குக்கு போட்டு ஜிமிக்கி வாங்கி, பெரியவளாகும்போது ஒரு செயினை வாங்கி, அதுக்கப்புறம் படிப்புக்கு போகும்போது அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமா நம்ம இந்த நகையை சேர்க்கிறோம். அதனால் பின்னால் வரக்கூடிய விளைவுகள் பற்றி நமக்கு தெரிவதில்லை. இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடியது, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு எந்த நகை வாங்கினாலும் வாங்குகிற காலத்திலிருந்து பொண்ணோட பெயரில் பில்லு போட்டு வாங்குங்க. ஆனால் நம்ம எப்பேற்பட்ட ஆளுங்க, நம்ம கடைக்கு போன உடனே ஒரு நகையை செலக்ட் பண்ணுவோம், ஒரு கம்மலும் ஜிமிக்கியும் செலக்ட் பண்ணுவோம். வந்த உடனே அங்கே கேட்பாரு, மேடம் உங்களுக்கு பில்லு வேணுமா பில்லு வேண்டாமான்னு கேட்பாரு. நமக்கு எதுவுமே புரியாது. ஏன் சார் இப்படி கேட்குறீங்கன்னா, உங்களுக்கு பில்லு வேணும்னா இன்னொரு 2500 ரூபாய் அதிகமாகும் மேடம், வேட் இருக்குது, அந்த டேக்ஸ் இருக்குது, இதெல்லாம் போடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு 2500லேருந்து 3000 வரைக்கும் மிச்சமாகும்னு அவர் சொல்லுவார்.
உடனே கண்ணை மூடிட்டு ஆஹா 3000மா, காதில் இன்னொரு தொலையை போடு, அதில் ஒரு கமலை போடு அப்படின்னு நாம் நினைப்போம். இது ஒரு தவறான சிந்தனை. எனவே எப்பொழுதும் அரசாங்கத்திற்கு வரி கட்டினாலும் கூட பரவாயில்லை, உங்கள் பெண் குழந்தைகளின் பேரிலே நீங்கள் கட்டாயமாக என்ன பண்ணணும், ரசீதை வாங்கி வைக்கணும். அது பின்னால் பயன்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், திருமணத்தின் போதே கூட 2 பேரும் ஸ்ரீதன பொருட்களை கொடுக்குறீங்க, என்ன ஆனாலும் அத்தனையும் எழுதி ஒரு நோட்டில் கையெழுத்து போட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் அவர் மைனர் செயின் கூட போயிட்டுருக்க மாட்டார். அன்னைக்கு தான் மாமியார் வீட்டிலேருந்து மைனர் செயினே போட்டிருப்பார். அவர் பக்கத்தில் ஒரு பெண் உட்கார்ந்துருப்பார் ரொம்ப சந்தோஷமா. ஆகா, இதை பார்த்த சந்தோஷத்தில் அவர் நினைப்பார், இப்போ நீங்கள் கையெழுத்து கேட்டிங்கன்னா கட்டாயம் கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுவாங்க. அவங்க பெற்றோர்கிட்டையும் பாருங்க, உங்கள் பெற்றோர்கிட்டையும் கையெழுத்து வாங்கணும். ஏன்னா இருவருக்கும் பொறுப்பிருக்கிறது. பெண்ணுக்கும் கூட மணமகன் வீட்டில் நிச்சயத்தின் போது போடுவார்கள், அல்லது திருமணத்தின் போது தாலி கொடி தாலி என்று ஏதாவது ஒரு பொருளை வழங்குவார்கள். அப்போ இந்த நகையெல்லாம் கூட பட்டியல் போட்டு பொதுவாக இருக்கிற பெரிய மனிதர்களிடம், திருமணத்திற்கு வந்தவர்களிடம் நீங்கள் சாட்சி கையெழுத்து வாங்கணும். பிற்காலத்தில் உங்களை பாதுகாப்பதற்கு இது அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கும். எனவே நான் பெண்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்ன, திருமணம் செய்கிற பொழுது காதலித்து திருமணம் செய்தால் தப்பு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த திருமணத்தை கூட முறையாக பதிவு செய்கிற ஒரு நல்ல திருமணமாக, செல்லத்தக்க திருமணமாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். வரதட்சணை வாங்காத கணவர்களை நாடி நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். அப்படி ஒரு கொடுமை நடப்பதற்கு தடுக்கிற முறையிலே ஆரம்பத்திலிருந்து ஆவணங்களையும் நீங்கள் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நம் மனதை நாம் தெளிவாக வைத்திருந்தால்தான் நம் வாழ்வும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் நம் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே பகுதியில் இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுகிற ஒரு மனச்சோர்வு அல்லது மன வருத்தம் பற்றி பார்க்கலாம். இன்று குழந்தைகள் அவர்கள் இருந்தாலும் இந்நாட்டின் பிற்கால பிரஜைகள் அவர்கள்தான். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று குழந்தைகள் ஓய்ந்திருக்கக்கூடாது, முடங்கி கிடக்கக்கூடாது என்று பாரதி பாடினான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்றார் புலவர். ஆக இப்படி குழந்தைகள் வளரும் காலத்திலேயே, குழந்தை பருவம் என்று சொன்னால் 12 வயது வரைக்கும் குழந்தை பருவம் என்று சொல்லுவோம். 13 to 18 வயது வரை பதின் பருவம் அல்லது விடலை பருவம் என்று சொல்லலாம். இந்த குழந்தை பருவத்திலே இருக்கிற குழந்தைகளுக்கு கூட 8 வயது குழந்தை, 10 வயது குழந்தை, 6 வயது குழந்தை கூட மனச்சோர்வு வருமா? என்ன நீங்களெல்லாம் கற்பனையிலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், குழந்தைகளுக்கெல்லாம் மனச்சோர்வு வருமா? நீங்களாக அதை சிருஷ்டித்து கொடுக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள். நிஜம் அதுவல்ல. குழந்தைகளுக்கும் மன வருத்தம் வரும். ஆனால் அவர்களுக்கு அதை மன வருத்தமாக சொல்ல தெரியாது. வேறு வழியிலே அவர்கள் காண்பிப்பார்கள். குழந்தைகளுக்கு மன வருத்தம் வருவதற்கு இன்றைக்கு சர்வசாதாரணமாக நிகழ்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. குழந்தைகள் மனநல மருத்துவ பிரிவு என்பது உலகெங்கும் இன்று பரவி கிடக்கிறது. மேலை நாடுகளெல்லாம் மிக அதிகமாக கிடக்கிறது. காரணம், அங்கே சரியில்லாத குடும்பச் சூழல். தாய் ஒருவர் தந்தை ஒருவராக இருப்பார், அல்லது தாயற்ற நிலையிலே தந்தை குழந்தை வளர்ப்பார், அல்லது தந்தையற்ற நிலையிலே தாய் இருப்பார். இருவரும் இல்லாத சூழ்நிலை குழந்தை எங்கேயோ வளரும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை சிக்கல்களால் குழந்தைகள் தங்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பை இழந்து விடுகிறார்கள். ஒரு பாசத்தை, பண்பை அல்லது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பை இழந்து விடுகிறார்கள். ஆகவே குழந்தைகளுக்கும் மனச்சோர்வு வரலாம், மன வருத்தம் வரலாம் என்பது தான் இன்றைய நிதர்சனம். நம் நாட்டிலேயும் கூட குழந்தைகளுக்கு மன வருத்தம் அல்லது மனச்சோர்வு காணப்படுகிறது. முதியவர்களுக்கு மாதிரி அந்த அளவு அதிகமாக இல்லாவிட்டாலும் கூட ஏறக்குறைய 1-4% குழந்தைகள் ஏதோ ஒரு காரணத்தினால் மனச்சோர்வு அல்லது மன வருத்தத்தினால் இருக்கிறார்கள். அதனை பார்த்தால் கொஞ்சம் குறைவான அளவு மிதமான நிலையில் இருப்பவர்கள் ஏறக்குறைய ஒரு 2-3% பேர் இருப்பார்கள். மிக தீவிரமான மனநல பாதிப்பினால் இருக்கிறவர்கள் 1-2% பேர் இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு ஏன் மனச்சோர்வு வருகிறது? முக்கியமான காரணம் அந்த குழந்தைகளுடைய குடும்ப வளர்ப்பு முறை. குடும்பத்திலிருந்து தான்
அது தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறது, ஆரம்ப பாடத்தை. குழந்தைக்கு உலகமே ஆரம்ப காலத்தில் அந்த குடும்பம்தான். அந்த குடும்பம் நல்லதாக இருந்தால், அந்த குடும்பம் சந்தோஷமாக இருந்தால், அந்த குடும்பம் நலத்தோடு இருந்தால் அந்த குழந்தை நலத்தோடு இருக்கும். சந்தோஷமான ஒரு குடும்பத்திலே தான் நல்ல சந்தோஷமான குழந்தை வளர முடியும் என்பது தான் உண்மை. அந்த குடும்பத்திலே குழப்பம் ஏற்பட்டால், அந்த குடும்பத்திலே வேறு விதமான பிரச்சனைகள் தென்பட்டால், தாய்க்கும் தந்தைக்கும் இடையே அடிக்கடி சண்டை, குடிகார தந்தை, அல்லது தாய் தந்தையை விட்டு பிரிந்திருக்கிறது, அல்லது தந்தை தாயை விட்டு பிரிந்திருக்கிற சூழ்நிலை, தாயும் தந்தையும் நன்றாக இருந்தாலும் கூட, நன்றாக வளர்த்தாலும் கூட, அவர்கள் இருவரும் படிக்க செல்கின்ற காரணத்தினால் எங்கேயோ ஒரு இடத்தில் இந்த குழந்தை வளர வேண்டிய சூழ்நிலை, அவர்களுடைய பாட்டி தாத்தாக்களிடம் வளர வேண்டிய சூழ்நிலை, இவை எல்லாமும் குழந்தையினுடைய அடிமனதிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. இந்த காலத்திலே பணி செய்கிற பெரும்பாலானோர் பெற்றோர்கள், நாங்கள் 2 பேரும் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், எங்கள் அரை மணி நேரம் கூட இந்த குழந்தையை பார்த்து கொள்ள முடியவில்லை, எங்களுடைய அப்பா அம்மாக்கள் இந்த குழந்தையை தாங்கள் குழந்தை போல் அருமையாக வளர்க்க நேரம் இருக்கிறது, அவர்களிடம் நாள் முழுவதும் கவனித்துக் கொள்வார்கள், அவர்களிடம் இருக்கட்டும் என்று அவர்களை விட்டு விடுகிறார்கள். அது மிக தவறு. குழந்தை முதல் ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகள் வரை அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி பருவம் மிகவும் முக்கியமானது. ஹைலி சென்சிட்டிவ் பீரியட் என்று சொல்வார்கள். இந்த முதல் 5 வருடங்களிலே தாய் தந்தையரிடம் வளராத குழந்தைகளுக்கு பின்னாளில் நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். மனச்சோர்வு ஏற்படலாம், மன வருத்தம் ஏற்படலாம், அல்லது வேண்டாத பிரச்சனைகளை தேடிக்கொள்ளுகிற குழந்தைகளாக இருக்கும், அல்லது நடத்தை கோளாறு உள்ள குழந்தையாக இருக்கும், அல்லது போதை மருந்துக்கு அடிமையாக வேண்டிய குழந்தையாக இருக்கலாம். இல்லாவிட்டால் பின்னாளில் பிரச்சனை உள்ள குழந்தைகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ரொம்ப சர்வசாதாரணமாக நாம் சொல்லிவிடுவோம், எங்களை விட அந்த எங்கள் தாய் தந்தையர் அதிகமாக நன்றாக பார்த்து கொள்வார்கள் என்று. இவர்கள் கடமையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, இவர்கள் அதிகம் சிரமப்படாமல் இருப்பதற்காக ஒரு வழியை தேடிக்கொள்கிறார்கள். அது அந்த குழந்தைக்கு நல்லதல்ல. குழந்தை தாய் தந்தையரிடம்தான் வளர வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு உண்டான முழு மன அமைதி கிடைக்கும், முழு மன வளர்ச்சி கிடைக்கும். அதில் எந்தளவும் சந்தேகமில்லை. அதை தவிர இன்று வேகமாக வளர்ந்து வருகிற நேரத்திலே அந்த குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. எந்தெந்த விதத்திலெல்லாம் குழந்தைகள் நெருக்கடி உள்ளாக்குகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். வீட்டிலே பிரச்சனை, பள்ளியிலே பிரச்சனை, சுற்றுப்புற சூழ்நிலை பிரச்சனை, போட்டி நிறைந்த உலகம். அந்த போட்டி நிறைந்த உலகம் பள்ளி பருவத்திலிருந்தே, குழந்தை பருவத்திலிருந்தே ஆரம்பித்து விடுகிறது. ஆக அந்த போட்டியை ஊக்குவித்து சில குழந்தைகளை அவர்கள் தட்டி வைத்து அவர்களுடைய மனதை மழுங்கடித்து விடுகிறார்கள். குழந்தையினுடைய மன வருத்தம் என்பது பெரியவர்களுடைய மன வருத்தமால் எனக்கு மனம் வருத்தமாக இருக்கிறது, ஐ ஃபீல் டிப்ரெஸ், ஆர் எனக்கு ரொம்ப சேடாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்ல தெரியாது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தையினுடைய வேறு விதமான பிரச்சனைகள், அவர்களுடைய நடவடிக்கைகளிலே மாற்றங்கள், ஒதுங்கி விடுவார்கள், யாரிடம் சென்று விளையாட மாட்டார்கள், எந்நேரமும் கூச்சப்பட்டு கொண்டிருப்பார்கள், யார் வந்தாலும் பேச மாட்டார்கள், தனியாக உட்கார்ந்து கொண்டதை பிரியப்படுவார்கள், பள்ளிக்கு செல்வதை கூட தவிர்க்க விரும்புவார்கள், ஸ்கூல் ரிஃப்யூசல் என்று சொல்வார்கள். பள்ளிக்கு செல்கின்ற நேரம் வரை ரெடியாக இருப்பார்கள், அந்த பஸ் வந்ததும் பள்ளிக்கு செல்ல முடியாது என்று அடம்பிடித்துக் கொள்வார்கள். இந்த பள்ளிக்கு செல்ல இயலாத ஒரு நிலை, அதேபோல் பள்ளிக்கு சென்றாலும் அங்கே இருக்க முடியாத ஒரு நிலை, படிப்பில் கவனமின்மை, இரவு நேரத்திலே தூக்கத்திலே சிறுநீர் கழிக்கிறது, பயத்தினால், அடிமனதில் இருக்கிற பயத்தினால் அப்படி ஆகலாம். அதே மாதிரி வீட்டிலே இருக்கிறவர்களிடம் சகஜமாக பேச முடியாத நிலை, எந்நேரமும் ஏதோ ஒரு கனவில் வேந்து கொண்டிருப்பது போன்ற ஒரு நிலை, இப்படிப்பட்ட வேறு குணங்களெல்லாம் அந்த குழந்தைகளிடம் சேடிக்கும். மிக முக்கியமாக குழந்தை பருவத்திலே இருக்கிற மனச்சோர்வை கண்டுபிடிப்பதற்கு அறிகுறிகள், அந்த குழந்தைகள் மன வருத்தம் என்று இருக்கிறது என்று சொல்வதை விட உடல் கோளாறுகளின் அறிகுறிகளை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். எனக்கு தலை வலிக்கிறது அடிக்கடி, அல்லது அடிக்கடி வயிறு வலிக்கிறது, கரெக்டாக அந்த ஸ்கூலுக்கு போகிற நேரத்திலே வயிற்று வலி என்று சொல்லி படுத்து விடுவார்கள், அல்லது அடிக்கடி தலைவலி வரும். இப்படி உடல் கோளாறுகளை முன்னிறுத்தி அவர்கள் சொல்லும் பொழுது உடலிலே நிச்சயமாக பிரச்சனைகள் இல்லை என்று தெரிந்த பிறகும் அந்த குழந்தையை மனநல மருத்துவர் பார்ப்பது நல்லது. அவர்களுக்கு அடிமனதிலே இருக்கிற பிரச்சனைகள், அடிமனதிலே அவர்களுக்கு இருக்கிற ஏக்கங்கள், தாக்கங்கள், அடிமனதிலே அவர்களுக்கு இருக்கிற வருத்தங்கள், இவையெல்லாம் அந்த குழந்தையை பாதித்து அவர்களுடைய பிற்கால வாழ்க்கையை பாதித்து விடும். குழந்தைகளுக்கும் மனச்சோர்வு வரலாம், குழந்தைகளுக்கும் மனநோய் அல்லது மன வருத்தம் வரலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் அதற்காக ஏதோ தப்பான காரியங்கள்லாம் இறங்க மாட்டார்கள். அதை அடையாளம் கண்டுகொள்வது மிக கடினம். அதை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களுக்கு சரியான நேரத்திலே
சரியான சிகிச்சை அளித்தால் பெரும்பாலான குழந்தைகள் நன்றாக வந்து விடுவார்கள். ஏறக்குறைய 80% குழந்தைகள் அதிலிருந்து மீண்டு வருவார்கள். அவர்களுக்கு தேவையெல்லாம் அன்பு, அரவணைப்பு, பாசம், குறிப்பாக பெற்றோர்களிடமிருந்து. இதை இல்லாத பட்சத்தில் அவர்கள் நிச்சயமாக பிரச்சனைக்குள்ள குழந்தைகளாக ஆகிவிடுவார்கள். ஆக இந்த குழந்தைகளினுடைய மனச்சோர்வு என்பது பெரும்பாலும் குடும்பத்தின் பிரச்சனைகளாகவே தெரிகிறது. சைல்டு இஸ் தி ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஃபேமிலி என்று சொல்லுவார்கள். அந்த குழந்தை என்பது அந்த குடும்பத்தின் இருக்கிற பிரச்சனைகளின் எதிரொலி. குழந்தை மனம் சரியில்லை என்றால் குடும்பம் சரியில்லை என்று பொருள். ஆக இந்த குழந்தையின் மன வளர்ச்சிக்கு, குழந்தையின் மனச்சோர்வு இல்லாமல் இருப்பதற்கு அந்த குடும்பம் நிம்மதியாக இருத்தல் வேண்டும். அதற்கு பெற்றோர்களுடைய கடமை மிக முக்கியமானது. ஆக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், குழந்தைகளுக்கும் மனச்சோர்வு வரலாம், குழந்தைகளுக்கும் மன வருத்தம் வரலாம். அதை அவர்கள் வெளியாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள். தன்னாலே எடுத்து கையால் கீறிக்கொள்வார்கள், உடம்பை தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வார்கள், ஒதுங்கி இருப்பார்கள், தனியாக அழுது கொண்டு இருப்பார்கள், பலவித உடல் நோய்களை சொல்லிக் கொண்டு இருப்பார்கள், படிப்பிலே நாட்டமில்லாதவர்களாக இருப்பார்கள். புத்தி இருக்கும், படிக்க முடியும், ஆனால் மனச்சோர்வு ஏற்பட்டுவிடும். ஆக இப்படிப்பட்ட காரணத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு குழந்தைகளுக்கும் மன வருத்தம் வரலாம், அதை சரி செய்தல் கடமை என்பதை பெற்றோர்கள் உணர வேண்டும்.